பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாயங்கால வேளையிலும் மெல்கி டிவியோடு இணைந்து இந்த ஜீல் ஃபார் கிரைஸ்ட் அந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். அதே போல பாஸ்டர் அவர்கள் லண்டன் தேசத்திலிருந்து நம்மளோடு இந்த நாளில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்க மெல்கி டிவியின் ஊழியங்களுக்காக தங்களுடைய டைம் அவங்க அலாட் பண்ணி நம்ம இந்த நாள் நம்மளோடு இருக்கிறதை நினைத்து மிக சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்ம செபித்து இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலை நேரம் முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஜீவன் தந்து சுகம் தந்து இந்த இரவு வேளையிலும் நோக்கி பார்க்கறதுக்கான கிருபைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, ஒரு நல்ல ஒரு ஆராதனைகளை நாங்கள் உங்களுக்கு செய்ய இருக்கிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம் அப்பா. அதே போல போதகர் அவர்களுடைய அனுபவங்களோடு எங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையான காரியங்களை நாங்கள் பேச இருக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் மேன்மைப்படுவீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா துதிக்கான மகிமையும் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஜபங்களை கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் இந்த மாலை வேளையில மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்ம மத்தியில பாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறதை குறித்து மிகவும் நான் சந்தோஷம் அடைகிறோம். ஏன்னா நான் கடந்த வாரங்கள்ல தொலைபேசியில் அழைத்த போது தங்க மனதார அவர்கள் வரேன் என்று இந்த நாளில் நமக்கு அவங்க ஃப்ரீ பண்ணி, அவங்களுக்கு வேற ஒரு ஷெட்யூல் இருந்த போதிலும் நம்ம அழைப்பை ஏற்று அவர்கள் அதை மாற்றி நம்மளுக்காக இந்த நாளில் இணைந்திருக்கிறார்கள். மிக சந்தோஷம் அடைகிறோம். பாஸ்டர் ஆரோன் டேனியல், பெத்தேல் டாபர்நாக்கிள் யூகே லண்டன்ல இருந்து நம்மளோடு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியங்களை இந்த காலங்களில மிக வைராக்கியமாய் செய்து வருகிற ஒரு நல்ல தேவனுடைய தாசர் அவர்கள். அவர்களுடைய ப்ரோக்ராம் நானும் ஒரு சில லைவ் நிகழ்ச்சிக்கு நான் பார்த்திருக்கிறேன். நல்ல ஒரு வார்த்தைகள் கேட்டு தொடப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதே போல அவர்களுடைய சன் பிரதர் தருண் டேனியல் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களும் டாரன் டேனியல் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். We welcome you, brother. Thanks for joining with us today. Let the Lord bring all the glory. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படணும். இதை யாருடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக நம்ம செய்யல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஜனங்களுக்கு அது நம்ம இது கவுண்ட்டுக்காகவும் நம்ம செய்யல. அந்த 1-2 பேர், கர்த்தருடைய வசனம் சொல்வதை போல எங்க 1-2 பேர் கூடிய நாமத்தில் ஒருமனப்படுகிறீர்களோ அங்க இருப்பேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதை நீங்க மாத்தாம இல்ல ஸ்க்ரால் பண்ணாம நீங்கள் கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்பொழுதும் நேரம் எடுக்க விரும்பல. ஐ ஹேண்டில் திஸ் செஷன் டு பாஸ்டர் ஆரோன் டேனியல். அவங்களை குறித்ததான காரியங்களை பிற்பாடு அறிவிப்பாங்க. இப்பொழுது அவங்க நம்மை ஆராதனையில் வழி நடத்த இருக்கிறார்கள். So welcome you, pastor. Thank you for joining with us today. And over to pastor. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நான் பாஸ்டர் ஆரோன் டேனியல். ஹல்லேலூயா. பெத்தேல் டாபர்நாக்கிள் யூகே என்ற கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்தை கடந்த 2014 இருந்து நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தர் அழைத்தார். சினிமாவில் இருந்த நான் ஹீரோவா நடித்துக் கொண்டிருந்த காலத்தில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு நடுவில் ஒரு கேப் வந்துச்சு. இருந்தாலும் மறுபடியும் சினிமாக்கு சென்றேன். மலேசியாவில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு போதும் நீ வா ஊழியத்துக்கு என்று அழைத்தார். சினிமாவுக்கும் ஊழியம் செய்து கொண்டு கர்த்தருக்கும் ஊழியம் செய்து முடியாத காரியம். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அதனால முழுமையா தூக்கி போட்டுட்டு ஒரு முழுக்கு போட்டுட்டு கர்த்தர் தான் எல்லாம் என்று 24 மணி நேரம் செய்ய முடியாத கர்த்தர் கொடுத்த கிருபையில வந்தோம். இதோ 4 ஆண்டுகள் முறிந்து 5வது ஆண்டுக்குள்ளாய் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். முற்றிலும் முழுவதுமாக அர்ப்பணித்து செய்து கொண்டு வருகிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா 24:15 பிரகாரமாக குடும்பமாக செய்து வருகிறோம். நானும் என் மனைவியும் 2 பிள்ளைகளும். இவர் என்னுடைய மகன் டாரன் டேனியல். சே ஹலோ மா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் 17 வயது. எனக்கு முன்பாக ஊழியத்துக்கு முன்பாகவே நான் இவன் கீபோர்டு வாசி யோசித்தேன், எதுக்கடா இவன் கீபோர்ட்லாம் கத்துக்கிறான் அப்படி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆனா கர்த்தருடைய பிளான் ஒருத்தனும் புரிஞ்சு கொள்ள முடியாது. இட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளான் ஆஃப் காட். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் ஒருவனாலும் அறிய முடியாது. அதை அறிந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக சேமமாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாவே இந்த நாள்ல இப்படியாக உங்கள் மத்தியில் அமர்ந்து பேச கொடுத்த கர்த்தருடைய தருணத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேசங்கள் கடந்து இந்த ஃபேஸ்புக்கின் மூலமாக தேசங்கள் கடந்து மக்களுடைய இருதயத்தை கர்த்தரோட கிருபை செய்கிறார். இந்த ஆன்லைன் ஊழியம் வேஸ்ட் என்று நிறைய பேர் பேசும் சூழ்நிலையில்
இதுல என்ன ஆத்தும ஆதாயம் வரப்போகிறது? ஆத்தும ஆதாயம் என்பது ஆலயத்துக்காக மட்டுமல்ல, ராஜ்யத்துக்காக. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு ஆட்கள் சேர்க்க கர்த்தர் எங்களை அழைக்கவில்லை. நாங்களே ஆலயம். கர்த்தர் சொல்ல, மனிதர் கட்டுமில்ல ஆலயத்தை நான் வசிப்பேனோ, வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடி, நான் மனுஷர் கட்டும் ஆலயத்தில் வசிப்பதில்லை, நான் உருவாக்கிய நீங்கள் அல்லவா என் ஆலயம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால இந்த கருத்தின் மூலமாக, இந்த பேச்சின் மூலமாக, இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களை நாங்கள் தொடும்போது, நீங்கள் எங்கு ரட்சிக்கப்பட்டாலும் ஒரு ஆலயத்தை தேடி சென்று ராஜ்யத்துக்கென்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த மதமானது ராஜ்யத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ரிலிஜியன் இஸ் a substitute for the kingdom. நிறைய பேருக்கு தெரிவதில்லை. கிறிஸ்துவர்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதில்லை. அதனால்தான் எழுப்புதல் நடப்பதில்லை. அனைவரும் ஒரு மதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மத கலாச்சாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது உடைக்கப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. zeal for Christ என்ற தலைப்பை கேட்ட போதே எனக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை கொடுத்தார். ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. ஏதோ சும்மா வாழ்ந்துட்டு சபை பெட்டி கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசை இல்லை. எனக்கு பெட்டி கொடுத்தா போதும், அழகான பெட்டி, அதுல வச்சு ஆணி அடிச்சு வச்சிருக்க போதும். அது நோ, that is not a Christian. Christian means you live for Christ. You live for Christ. ஒரு விஷயம் சொல்றேனே, இந்த மரணத்துக்கு அப்புறம் பரலோகம் ஒன்று இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த வாழ்நாள் என் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று என்னோட ஆசை. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றது, நான் பரலோகம் போகணும், அதுக்காக நோ, தட்ஸ் a wrong statement. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அருமையான ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Let thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. அப்போது நீங்கள் வாழும் காலத்தில் பரலோகத்தை அனுபவிக்க வேண்டும். பரலோகத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத பட்சத்தில் நீங்கள் பரலோகம் போக முடியாது. உதாரணத்துக்கு ஸ்பேஸ் போகணும்னு சொன்னா அட்லீஸ்ட் 1 year ட்ரைனிங் எடுக்கணும், சூட்லாம் போட்டு. அப்போதான் ஸ்பேஸ்ல போய் நீங்க வாழ முடியும், வசிக்க முடியும், காரியங்களை செய்ய முடியும். சாதாரண ஸ்பேஸுக்கே அந்த ட்ரைனிங் சொன்னா பரலோகத்துக்கு போயிட வேண்டும் சொன்னால் கரை திரை அற்ற மனவாட்டிகளாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் லேட்டஸ்ட் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஹோஸ்ட் இருக்கார் காட்வின், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும். அவரே நான் பேசிக் கொண்டிருந்தா யோசிப்பேன், எனக்கு வேலையெல்லாம் விட்டுட்டாரு பாஸ்டர். ஏனென்றால் நான் ஒரு 30,000 லைவ் ஷோ பண்ணியிருக்கேன் டெலிவிஷன்ல. 30,000 லைவ் ஷோ பண்ணியிருக்கேன் நான். இங்க சினிமாவில் இருந்தது இல்லாமல் லண்டனுக்கு வந்த கையோட இங்க வெக்டோன் டிவி, பல டிவில நடித்து பல கம்பேரிங் பண்ணிருக்கேன். ஓவர் 30,000 லைவ் ஷோ பண்ணதுனால எனக்கு இந்த கேமரா பயம் கிடையாது. கேமரா பார்த்து பேசல, நான் இப்போ உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளாக பரிசுத்தாவின் உதவியோடு உங்கள் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்கள் இதயத்தை தொலைக்க வேண்டும், உங்களை தொட வேண்டும், உங்களை மாற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கமே. உண்மையாவே இந்த காரியங்களை செய்வது ஆட்கள் சேர்ப்பதற்காகவும், தம்பி சொன்ன மாதிரி வியூஸ்க்காக இல்லப்பா, வியூஸ்க்காக இல்ல. அவர் மோட்டோ ரீச்சிங் 1 soul at a time. இன்னைக்கு ஒரு ஆளை ரட்சித்தா போதும், 365 நாள் 365 பேர். ஹல்லேலூயா. அந்த ஒருவர் யார் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அந்த ஒருவர் ரட்சிக்கப்பட போற, தன் வாழ்க்கை அர்ப்பணித்து கர்த்தருக்காக வாழ போற யார் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். உங்க கையில விட்டுறோம். ஹல்லேலூயா. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். கர்த்தர் யாரையும் ஒருபோதும் பலவந்தம் பண்ணுவதல்ல. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எல்லா உரிமையும் எல்லா வல்லமையும் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொன்ன மாதிரி, நான் மனுஷனை உண்டாக்கி அவன் கரங்களுக்குள்ளாக சகல பூமி ஆளும் வல்லமையை கொடுக்கிறேன், அவன் ஆண்டு கொள்வான். கர்த்தர் never interfere in your life. It is your choice. You choose heaven and hell. Hallelujah. ஒரு பாட்டோட ஆரம்பிப்போமா தம்பி? Hallelujah. என்னோட சேர்ந்து பாடுங்க எல்லாரும் உற்சாகமாய். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் சொல்லுமா? Come on, say. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, எஸ், உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் those who are watching now, I want you all to be filled with anointing right now, wherever you are. எங்கே மூலவர்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த சமயம் கர்த்தர் உனக்காக கொடுத்த சமயம். இன்றே உன்னுடைய ரட்சணியினால், இன்றே மன திருமணினால் இன்று ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை சுபிட்சமாய் மாற்றுகிறவர் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய வார்த்தையை இவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்தை பார்க்கிறார். உன் கண்ணீரை யாரும் பார்க்க வேண்டிய யோசிக்கிறார். உன் கண்ணீரை அவர் பார்க்கிறார். உன்னுடைய கண்ணீரை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குறிக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். எந்த மூலமரத்தில் இருந்தாலும் அங்கே முழங்கால் படிடு, என் தேவனே, இன்று எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் தவறவிடக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே, நான் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 10:22 சொல்லுகிறது, மரண பரியந்தம் நிலைத்திருக்கும் ரட்சிக்கப்படுவான், ஒருவனும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று பெருமை பாராட்டி தெரியாதீர்கள். நான் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம், அந்த வெள்ளம் பொய் கதை. உண்மையான கதை அவருடைய கடைசி மூச்சு உனக்கு இருக்கும் வரை இயேசு போ பத்தியா. அப்ப சொல்ல கர்த்தர், அங்க நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், வந்து என்னுடைய சமூகத்தில் பிரவேசி, என்னுடைய சமூகத்தில் பிரவேசி என்று சொல்ற அந்த காலத்துக்காக காத்திருக்கிறோம். அதுதான் ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவனுக்கு உண்டான வாழ்க்கை. இந்த நாளிலே பார்த்து கொண்ட தேவ ஜனமே, ஒரு முடிவுக்கு வருவோமா? இதுவரை உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், மற்றவர்களை திருப்திப்படுத்தது போதும், மற்றவர்களுக்காக ஆலயம் போனது போதும். இனி உனக்காக உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. உனக்காக மரித்தவர். God has died for you on the cross. He walked towards the cross to cross out all your problems. He walked towards the cross to cross out all your problems. Yes, yes. The God that likes you so much than anyone else in the world. உன்னை கர்த்தர் இந்த உலகத்தில் மற்றவர்கள் நேசிப்பதை விட உன்னை அதிகமாக நேசிக்கிற ஒருவர் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உனக்காக கல்வாரி சிலுவை நோக்கி நடந்த ஒரு தெய்வம். அது வலி என்று தெரியும், வேதனை என்று தெரியும், ஆனால் அவர் உன்னை பார்த்தார், என்னை பார்த்தார். பாவத்தை கழுவ வேண்டும் என்ற காரணத்துக்காக வந்தவர் காரியத்தை முடித்து ஜெயத்தோடு சென்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகாபா ஷாந்தா நகோ தோரபா லிகாரபா. Touch the name of Jesus, everyone. Hallelujah. Right now, surrender yourself. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்க வேண்டும். இன்று நீ முடிவெடுக்க போறீங்க, என் வாழ்க்கையில் நான் வைராக்கியமாய் வாழப் போகிறேன். இந்த உலகம் என்னவும் சொல்லலாம், இந்த உலகம் என்ன செய்யலாம், ஆனால் என் தேவனுக்காக நான் வாழ்வேன் வாழ்ந்து தீர்வேன் என்ற முடிவெடு. சொல்லுமா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, எஸ், உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. தயவு செய்து பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இதை ஷேர் பண்ணுங்க. Sharing is caring. Sharing is caring. பகிர்ந்து அளித்து சாப்பிடுவதுதான் உண்மையான பாசம். The action speaks louder than the voice. நீங்க எவ்வளவுதான் இனிப்பு என்று சொல்லி பாருங்கள், வாயில இனிக்காது. இனிப்பு ஸ்வீட் என்று சொல்லி பாருங்க, it won't taste nothing.
you have to put something in your mouth to taste the feeling. இனிப்பு. So sharing, நீங்கள் மற்றவர்களுக்கு இன்று இந்த ஷேர் செய்யும் இந்த காரியம் மற்ற இதயங்களை உடைக்கும். கடினமான இருதயங்களை உடைத்து அவர்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக கர்த்தர் இன்று சித்தம் வைத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்வு ஆதாரம் உன் கையில இருக்கு. அவருடைய வாழ்வின் ஆதாரம் உன் கையில இருக்கு. God has kept his life in your hands. And அவருடைய வாழ்வு உன்னுடைய நாவுக்குள்ளாய் வைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 18:21 பிரகாரமாக உன் வாயை திறந்து சொல்லப்படும் அந்த வார்த்தை ஒருவனை சுத்தமாக்கவும் செய்யும், ஒருவனை சுத்தமா இல்லாமல் போகவும் செய்யும். அதனால இன்னைக்கு செய்ய போற நல்ல காரியம், சொல்ல போற நல்ல காரியம், இதை பாரு, இதை பாரு மகனே மகளே, இதை பாரு, இதை பாரு, இதை கர்த்தர் உன்னோடு பேசும்படியாய் என்று ஆசைப்படுகிறார். அந்த இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னால், என் மூலமாக கர்த்தர் நீ அறிவாய் என்று சொன்னால், இந்த காரியம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். என் கர்த்தர் என்னை அனுப்பியது நோக்கம் நிறைவேறும். எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? ஒரு மனிதனின் உடலில் 550 மில்லியன் ஸ்பெர்ம் இஸ் ப்ரொடியூஸ்ட். 550 வித்துக்கள் ஒரு சரீரத்தை உருவாகுது. அதுல ஒண்ணுதான் நீ. Out of 550 million seed, you are the one seed. God has brought you into this world. You are already victorious person. ஏற்கனவே நீ இந்த உலகத்தில் ஜெயித்தவனாய் வந்திருக்கிறாய். 550 விதைகளில் ஒன்றாக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றும்படியாக எனக்கு ஒன்றுமே யோசிக்காதே, நீ இருக்கிறாய், இந்த உலகத்தில் இருக்கிறாய். உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உன்னை உருவாக்குவதற்கு முன்னமே உனக்காக ஒரு வாழ்க்கையை கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். God has derived a plan for you. Amen. Find the blueprint. Vision is the blueprint for your life. Yes. Vision is the blueprint for your plan. விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். Come on, my dear children, my dear children, today is your day. கர்த்தர், நான் ஏதோ ஒரு மூலையில் லண்டன்ல இருந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் முடிவு வரைந்தும் எல்லா படைப்புகளுக்கும் அறியப்பட வேண்டும் கர்த்தர் சொல்கிறார். All the creatures should know about Jesus Christ, then the end will come. That is why the virtual platform is useful for us. நான் உன்னை பார்க்க முடியாது. நீ நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கலாம், மலேசியால இருக்கலாம், அஸ்ஸாம்ல இருக்கலாம், யுஎஸ்ல இருக்கலாம். எங்க இருந்தாலும் இந்த வார்த்தை உன் இதயத்தை வருடி கொண்டிருக்கிறது. Today is the day. Take your oath today. ஒரு உறுதிமொழி. ஆரம்பத்திலே ரட்சிப்பு ஆரம்பிக்க வேண்டும். கடைசி சில பேர் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் செய்தி கொடுத்துட்டு கடைசியில come calling. No, my purpose is different. God said from the beginning, touch the souls right now. Hallelujah. கடைசி நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க கேட்கல, ஆரம்பத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். உன் வாழ்க்கையை மாற்றும்படியாக இந்த வார்த்தை கடந்து வருகிறது உன் வீட்டுக்குள்ளாக. உன் வீட்டுக்குள்ளாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை மாற்றும்படியாக. ஐயோ, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே என்று ஏங்குகிறாய். ஆனா சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரை நீ தேடி போகவில்லை. சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் காத்து கொண்டிருக்க கரங்களை விரித்தபடி அவன் சொல்ற ஒரே வார்த்தை, வெளிப்படுத்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Revelation chapter 3 verse 20, it says, இதோ வாசப்படி என்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் போஜனம் பண்ணுவேன். ஏன் தேவனுக்கு கதவை உடைக்க முடியாதா? கதவை தாண்டி வர முடியும். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தன் சீஷர்களுக்கு அறைக்குள்ளாக காட்சி கொடுத்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. ஏனென்றால் சீஷரும் அவரும் ஒன்றோடு ஒன்றாய் இருந்தார்கள். அதனால் அவர் கதவு தடக்கிட்டு வைக்கவில்லை. உள்ள வந்தார். இன்று நீ அவர்கள் ஒன்றாக இல்லை. அவர் அனுமதி கேட்கிறார். உன் வாழ்க்கையில் நான் வரலாமா? உன் வீட்டுக்குள் நான் பிரவேசிக்கலாமா? உன்னோடு நான் போஜனம் பண்ணலாமா? Such a decent God we have. The one and only God. இஸ்ரவேலுக்கு அவர் ஒருவனே தேவன். என் தேவன் ஒருவரே தேவன். ஏசாயா 42 பிரகாரமாக என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் விட்டுக்கொடு, எந்த சிறுவங்களுக்கு விட்டுக்கொடு. யாத்ரா 20 பிரகாரமாக என்னை அன்று தேவன் வேற இல்லை. உனக்கென்று யாதொரு சிறுவம் உண்டாயிருக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம். உண்டாயிருந்தாலே பிரச்சனை, நமஸ்கரித்தால் பெரிய பிரச்சனை. யோசித்து பாருங்க. இந்த நாள்ல உங்களோட பேசுவதற்காக zeal for Christ, வைராக்கிய கிறிஸ்தவனாய் வந்திருக்கிறேன். What is mean by Christian? Are you Christian? என்ன அர்த்தம்? நீ இயேசுவுடைய பிள்ளையா என்றுதான் அர்த்தம். Are you Christian?
நீ இயேசுடைய பிள்ளையா? எஸ், ஐ அம் சன் ஆஃப் காட், ஐ அம் கிறிஸ்டியன். கிறிஸ்டியனை மதமாய் மாற்றி விட்டார்கள். இது மதம் அல்ல. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வந்தார் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த தேவன். ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த தேவன் உன் மத்தியில் வந்திருக்கிறார். உன் மத்தியில் வந்திருக்கிறார். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று உன் வாழ்க்கை மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கா சந்தர போதி விரிகாராபா. Wherever you are, my God presence can touch you right now. Amen. My God presence wants to invade in your life now. ஏதோ உள்ள வரணும் இல்ல, அது படையெடுத்து வர வேண்டும். படையெடுத்து வர வேண்டும். பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆடி பாடி துதித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் இயேசுவை கேட்கவில்லை, ஆவியானவரை கேட்கவில்லை. நாங்கள் விடுதலை பெற வேண்டும், நாங்கள் இங்கிருந்து வெளியே போனோம், கதவுகள் உடைக்கப்பட வேண்டும், ஒன்றுமே கேட்கல. அவர்கள் செய்ததெல்லாம் ஆடி பாடி துதித்தார்கள். ஆனால் பரிசுத்தாவிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அது வந்தால் இடத்தை அசைக்கும். If the anointing comes in your life, it shakes your foundation, it breaks your shackles, it breaks the doors, and there is a salvation for the whole family. பரிசுத்தாவிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அது உன் வாழ்க்கையில் பிரவேசிக்க இடம் கொடு. அதுக்கப்புறம் பார், உன் வாழ்க்கையில் சகல காரியத்தை மாற்றுகிறவர் கடந்து வந்திருக்கார் என்று நீ உணர்வாய். இடத்தை அசைக்கும், அஸ்திபாரங்கள் அசைக்கும். All these years the things were stagnant in your life, which will run from now on. இதுவரைக்கும் ஓடாமல் நின்று கொண்டிருந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் அசைய ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். என் வாழ்க்கை ஏதோ ஸ்தம்பித்து போய் நிற்கிறதே, நான் எங்கே போக போகிறேன், என்ன செய்ய போறேன் யோசிக்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பரிசுத்தாய் வந்திருக்கு, அது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். அதுதான் அவர் சொன்னார். மத்தேயு 6:33 முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் நான் கொண்டு வந்து கையில் கொட்டுறேன். I will bring everything. This is the things you're asking a God nowadays. It's a gift package. You don't need to buy. Just you seek the God. Just seek the kingdom of God. That these things will add into your life. இந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் கர்த்தர் சேர்க்கிறார். ஓ ரமாகா ஷகதரபோ லிகரபா. மெல்கி டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்று உன் வாழ்க்கையின் ரட்சணை நாள். இன்று உன் வாழ்க்கையை மாற்ற முடியாத தேவன் வந்திருக்கிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. Just commit yourself. You know what happens when you commit yourself? Heaven opens. இயேசு கிறிஸ்து தண்ணிக்குள் இறங்கி யோவான் சொல்றார், இப்போது இடம் கொடு, இடம் கொடு, தடை செய்யாது என்று சொன்னார். இடம் கொடுத்த உடனே அங்கே பரலோகம் திறந்தது. ரகாபாஷிகலபா. Once you submit yourself, once you commit yourself, the heaven doors is open for you right now. People walk under the closed doors of the heaven. நிறைய பேர் பரலோகம் மூடப்பட்ட நிலையில் திறந்து நடக்கிறாங்க. Oh Rabbi, once you seek the God, once you submit the God, God says you're walking under the open heaven. Hallelujah. திறந்த பரலோகத்துக்கு கீழே நீ நடக்கிறாய். நீ கேட்க கேட்க காரியங்கள் வாய்க்க செய்கிற தேவன் உன்னோடு நடந்து வருகிறார். ஓ ரபா ஷந்தலா தீபா ரகாரபா. இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். பொய்யான வாழ்க்கை வாழ முடியாது. பொய் சொல்லி வாழ்ந்தது போதும், பொய் சொல்லி வாழ்ந்தது போதும், ஏமாற்றி வாழ்ந்தது போதும், மாயமாலமாய் வாழ்ந்தது போதும். இன்று முடிவெடுப்போம், இன்று முடிவெடுப்போம். கர்த்தருக்கு ஒரு வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக வாழாதீர்கள். ஒரே ஒரு நாள் ஆலயத்துக்கு போவதும். It's a faith Christians. They are not faithful Christians. விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்கள், அவர் விசுவாச கிறிஸ்தவர்கள். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய்விட்டு மத்த 6 நாளும் கும்மால் அடிக்கிற கிறிஸ்தவர்கள். அதை கர்த்தர் விரும்பவில்லை, அதை கர்த்தர் விரும்பவில்லை. அவர் எதிர்பார்த்ததெல்லாம் faithful Christians. The one day you are in the church, that's you seek God. Another 6 days you have a test in your life. 6 நாட்களும் சோதனை, சோதனை சகிப்போன் வாக்கியவானவர் வேதம் சொல்கிறது. 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், இப்படி ஒவ்வொரு கிளாஸும் வரணும் சொன்னா ஒவ்வொரு சோதனை சந்திக்க வேண்டும். Everyone need to see the exams, sit in the exams to pass to go to next level. Same thing in Christianity, there's a level you have to face every time exams to go into next level. Rabba shagadalabo vikalaba. அதனால சோதனையில சொல்லாத, நீ உரசப்படும் போதெல்லாம், நீ உரசப்படும் போதெல்லாம்
உன் தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். 24 கேரட் என்று ஒரு தங்கம் ஒரு கடைக்கு போனா அங்கே தேய்ச்சி விட்டு சொல்வார்கள், உனக்கு இவ்வளவு காசு தர. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அடுத்த கடைக்கு போவீங்க, அங்கேயும் தேய்ப்பார்கள், அங்கேயும் அது சொல்லும் நான் 24 என்று. எத்தனை கடைக்கு போய் தேய்த்தாலும் அது 24 24 24 என்று காட்டும் தவிர ஒரு நாளும் தன் தரத்தை குறைத்து காட்டாது. நீ உரசப்படும் போதெல்லாம் உன் அண்ணனால், உன் தம்பியால், உன் அக்காவால், உன் தங்கச்சியால், அம்மாவால், அப்பாவால், மனைவியால், மாமா யாராக உன்னை உரசினாலும் நீ கர்த்தருடைய பிள்ளை என்று காண்பிக்க வேண்டும் என்பதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ராபாஷ், அதுதான் zeal of Christ. zeal of Christ, வைராக்கியமான கிறிஸ்து. ஓ மகா ஷபல நூரி பீர கத்தரபல ஷகத பீர கத்தரப. I feel an immense anointing here. Amen. Immense anointing here. I just came and sit down. That's all right. No, I don't know what I'm going to speak. No idea. No idea. Because Bible says, Luke 12:12, on that hour I will put a words in your mouth. அந்த நேரத்தில் என்ன வார்த்தை உனக்கு தேவையோ அதை நான் கொடுப்பேன். நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், நான் பேசுகிறது நடக்கும். ஹல்லேலூயா. ஏதோ வார்த்தையை நான் பேசவில்லை, வார்த்தையை ஃப்ரை பண்ணி அனுப்புறேன். அதோட அபிஷேகம் என்று எண்ணெயை சேர்த்து ஃப்ரை பண்ணி I'm sending to your house right now. It will more taste than anything else. ரபா ஷீகத் ரபா. எண்ணெய் இல்லாத வார்த்தை வெறும் வீண். இது அபிஷேகத்தோடு வந்து கொண்டிருக்கிற வார்த்தை உனக்கு பார்த்து கொண்டிருக்கும் போது, நான் பேசிக் கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையில் தலைவலி, வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும். நான் சொல்றேன், ஓ ரபா ஷகதலபோ, அதுதான் ஆவிக்குரிய வல்லமை. அது சொல்லாது, அது செய்யும். அது சொல்லாது, செய்யும். ஓ ரபா ஷதரபோரிக்க. The action speaks louder than the voice. செய்கை பேச்சு விட அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகதலபோ ரிகதரபா. ஹல்லேலூயா. Let me give it to the person who has come. Hallelujah. வந்திருக்கா, புதுசா வந்திருக்கா, அவருக்கு கொடுப்போம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இப்பொழுது நம்ம மத்தியில பாஸ்டர் இம்மானுவேல் இருக்கிறாங்க. அவர்களும் நம்ம இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு சிறந்த தொகுப்பாளர். அவர்கள் நம்ம மத்தியில பாஸ்டர் இடத்துல ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். அவருடைய ஜனங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற வகையில, அதாவது இழந்து போன ஒரு மன கஷ்டத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த நாளில ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்களை தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் தேற்றப்படுவதற்கான காரியங்களை நம்ம அழகான ஒரு கேள்விகளை கேட்க இருக்கிறோம். அது நம்முடைய உற்சாகத்தை தூண்டி எழுப்பும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்பொழுது ஐ வெல்கம் பாஸ்டர் இம்மானுவேல். அவர்கள் ஒரு சில கேள்விகளை வைப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கும்பா. நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க, அவமதிக்க நினைக்காதீங்க, தொடர்ந்து போய் இருந்துச்சு ஃப்ளோவா. ஓகே பாஸ். ஹalleluya. Thank you பாஸ். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த அருமையான நல்ல நாளில, இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிற பாஸ்டர் டேனியல் அவர்களுக்கு மெல்கிட்டின் சார்பாக நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால ஒரு சில காரியங்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அதை பார்க்கிற நேயர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். பாஸ்டர், நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்க எப்படி இருந்தீங்க? சொல்லுங்க, உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. நான் 1992 மதுமதி என்ற படத்தில் நாயகனாக அறிமுகமானேன். அப்போது விஜயும் இல்லை, அஜித்தும் இல்லை, இப்ப இருக்க நடிகர்கள் இல்லை. அப்போ மதுமதி என்ற படத்துல நாயகனாகி அப்படி தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய குடும்பம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால், என் தாய் ஒரு ஸ்ட்ராங் கர்த்தருக்குள் வைராக்கியமா, இந்த zeal of Christ சொல்லக்கூடிய அந்த பேருக்கு சார்பாக வைராக்கியமா வாழக்கூடிய ஒரு தாய். என்னோட அண்ணன் வந்து பாஸ்டர் கிங் சாமுவேல் ரவி. அவர் வந்து திருவத்தியூர்ல தான் ஊழியம் செய்து வருகிறார் 38 ஆண்டு காலமாக, கிறிஸ்துவின் பட்டம் ஊழியம். எங்கள் குடும்பமே எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிற குடும்பம். நான் ஒருவன் தான் தனியாக சினிமாவுக்குள்ளாக உல்லாசமாக சுற்றி திரிந்து ராஜாவை வாழ்ந்து வந்தேன். ஆனால் திடீரென்று இப்படியா போய் கொண்டிருந்தேன். அப்புறம் காதலிக்க ஆரம்பித்தோம். அது பருவத்தில் வரக்கூடிய கோளாறுகள் எல்லாம் எனக்கும் வந்தது. அப்போ மனைவி சொன்னால், நடிக்காதப்பா, உனக்கு நான் வேணுமா நீ வேணுமா, சினிமால கேட்ட மாதிரியே கேட்டாங்க. சரி நீதாம்மா வேணும்னு சொல்லி சினிமா தூக்கி போட்டு லண்டனுக்கு வந்துட்டேன். நான் வந்து கொஞ்ச நாள்ல மறுபடியும் இங்க டிவில அழைப்பு வந்தது. அப்போ அந்த காலத்துல டிவி இங்க ஆரம்பிக்கப்பட்டது, வெக்டோன், சிஏடின்னு பல டிவிகள் வந்ததுனால அதுல இருந்து கேட்டார்கள், இது மாதிரி ஆங்கரிங் பண்ணுவீங்களான்னு. ஸோ ஐ டிட் over 30,000 லைவ் ஆஸ் அ பிரசன்னா. என்ன பிரசன்னா எல்லாருக்கும் தெரியும், என்னோட சினிமா பேர் பிரசன்னா தான். ஸோ எல்லாருக்கும் தெரியும்.
அப்படி போய் கொண்டு மறுபடியும் கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் சினிமாக்குள்ளாக அந்த வாடை விட்டு லேஸ்ல வர முடியாது. அது ஒரு பெரிய அடிக்ஷன், அது லேஸ்ல வர முடியாது. சோ அப்போ அந்த வாடை அடிக்க திருப்பி மறுபடியும் சினிமாக்குள்ள சென்றேன், திருப்பி நடிக்க ஆரம்பித்தேன், திருப்பி அது 3 ஜீனியஸ் பல படங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். அப்படி மலேசியால ஒரு வருஷம் நடிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு ராத்திரியில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். கர்த்தர் சொன்னார், மகனே போதும், உன்னை 1998 கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார், பெத்தேல் என்ற பெயரை கொடுத்தார். இது வந்து உனக்கு ஊழியத்துக்காக தருகிற பெயர், இந்த பெயரை வந்து நீ வந்து ஊழியம் ஆரம்பிக்க வேண்டிய இந்த பெயர்ல. நான் என்ன பண்ணேன், பெத்தேல் போட்டு பண்ணி வீட்டு வாசல போட்டுட்டேன். வீட்டுக்கு தலைப்பா போட்டுட்டு நம்ம ஊர்ல போடுவாங்க வசந்த இல்லம், அந்த இல்லம், இந்த இல்லம் போடுவாங்க. அந்த மாதிரி பெத்தேல் வீட்டு வாசல போட்டுட்டு நான் பாட்டு எப்போதும் போல ஜாலியா இருந்தேன். கர்த்தர் இந்த 2015 என்னோட பேசி கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, மகனே போதும், இனஃப் இஸ் இனஃப். அப்போது என்னோட மனைவி வந்து ஆர்த்ரைட்டிஸ்ல முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டு 1 இன்ச் கூட நடக்க முடியாமல் கஷ்டப்பட்ட காலம் அது. சுத்தமா நடக்க மாட்டாங்க. அப்போது நான் கர்த்தர் சொன்னாரு, நீ ஊழியத்துக்கு வா, அவர் நடப்பா, அவ்வளவுதான் டீல், அதான் டீல். நீ உன்னை தொட்டா நீ படுத்திருப்ப, உனக்கு அவள் விருப்பம் தெரியும், ஆனால் அங்க தொட்டன. கர்த்தர் எப்போதும் கை வைப்பார், நமக்கு எங்க ஆசை இருக்கோ அங்க கை வைப்பார். புரியுதா? எங்க ஆசை இருக்கோ அங்கதான் உள்ளம் இருக்குன்னு வேதம் சொல்லுது. புரியுதா? எங்க சொத்து இருக்கோ அங்கதான் எங்க உள்ளம் இருக்கும். அப்போ கரெக்டா அங்க கை வச்சாரு, அவருக்கு தெரியும் எங்க பாயிண்ட்னு. வச்ச உடனே ஆண்ட சொன்னாரு, நீ வா, நான் அவளை நடக்க வைக்கிறேன்னு சொன்னார். நான் அந்த இரவே ஒப்பு கொடுத்து, மலேசியாவில் 2015 ஒப்பு கொடுத்து, நான் ஒய்ஃபுக்கு சொன்னேன், மறுபடியும் ஷூட்டிங் நான் விட்டுட்டு வரேன், நான் ஊழியம் செய்ய போகிறேன். அவளுக்கு ஷாக்கா ஜோக்கா கூட தெரியல. அப்படிச்சாங்க. எங்க அம்மாவும் எனக்கு எத்தனையோ நாள் எனக்கு சொல்லி அழுது உண்டு. எங்க அம்மா கிட்ட அடிச்சா, நம்ம ஊழியம் செய்ய போறேன். என்னடா உண்மையாதான் சொல்றியா, இல்லாட்டி ஏதாவது எங்களை என்ன கிண்டல் பண்றியா? அப்படி நல்ல நம்ம ஊழியம் செய்ய போறேன். 2015 ஒப்பு கொடுத்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் பெத்தேல் டேபர்னக்கிள் யூகே என்று 2016 ஜூலை மாசம் 3ஆம் தேதி ஆரம்பித்தது எங்க ஆலயம். அதே போல இங்கேயும் பல பிரச்சனைகள் வந்தது ஆலயத்துக்குள்ளாக. சில பேர் எல்லாம் பிரச்சனைகள் பண்ணார்கள், அதெல்லாம் சொல்ல விரும்பல. அப்படியாக நான் அப்போ சினிமாவில் இருந்துகிட்டே ஊழியம் செய்யலாமே என்று சில பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணார்கள். அது முடியாத காரியம். தேவனுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்ய முடியாது ஒரே சமயத்தில். சினிமா என்பது என்ன நல்ல காரியமா? நல்லா யோசித்து பாருங்க. அது ஒரு விபச்சாரம் நிறைந்த இடம் தான். அது யாரு நான் தைரியமா சொல்லுவேன். அது வெளியே எவ்வளவுதான் போய் சொன்னாலும் உண்மையான விஷயம், அது விபச்சாரம் நிறைந்த இடம். ஆபாசமான காரியங்களும் டான்ஸுகளும் இப்படிலாம் இருக்கிற இடம். அதில் இருந்து கொண்டு ஊழியம் செய்ய முடியாது. இன்று எத்தனையோ பேர் செய்கிறார்கள். அதை மக்கள் எப்படி, நான் எப்போதும் கேட்பது உண்டு. சில சினிமாக்காரங்களாம் வந்து சில ஆலயத்துல சாட்சி கொடுக்கிறார்கள், கர்த்தர் தான் எனக்கு கால்ஷீட் கொடுத்தார், கர்த்தர் தான் இந்த படத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் படத்தை ஓட்டினாருன்னு சொல்ற மக்கள் மனத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நாளைக்கு அந்த விசுவாசி சொல்லுவாங்க, கர்த்தர் ஓட்டிய படத்தை நான் போய் பார்க்க வேண்டும் அடுத்த வாரம் என்று போய் பார்க்க விசுவாசி இருப்பாங்க. புரியுதா? அப்போ இதெல்லாம் வந்து பெரிய கான்ட்ரவர்சி. கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தா கர்த்தரோடு வாழ வேண்டும். இது எங்களே ஏமாற்றி வாழக்கூடாது. அதுலதான் விட்டுட்டு கம்ப்ளீட்டா தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபுல் டைம் பிகேம் எ மினிஸ்டர். நோ மோர் டெலிவிஷன், நோ மோர் சினிமா, நத்திங். கம்ப்ளீட்லி உங்க பாஷை சொன்னா ஐஎஸ்ஐ முத்திரை குத்தப்பட்ட அக்மார்க்கு பியூர். ஆமென், ஆமென். ஜீல் ஃபார் கிரைஸ்ட். தேங்க்யூ பாஸ்டர். ஒரு நல்ல ஒரு அனுபவம். இந்த நிகழ்ச்சியின் பேரும் நம்ம ஜீல் ஃபார் கிரைஸ்ட் தான் வச்சிருக்கோம். அந்த தலைப்புக்கு ஏற்ற தேவ மனிதரோடு நாங்கள் இருப்பதை குறித்து மிக சந்தோஷம் அடைகிறோம். ஏன்னா நமக்கு நேரடி அறிமுகம் கூட இல்லாத இந்த நேரங்களில் கூட நீங்க அழகாக கர்த்தருக்காக ஏதாவது வைராக்கியமாய் செய்து வருகிறீர்கள் இந்த நாட்களில. அதிலும் எங்களோடு இணைந்து எங்கள் ஜனங்களையும், எங்கள் இந்திய தேசத்து மக்களையும், தமிழ்நாட்டின் மக்களையும் நீங்கள் உற்சாக பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று சந்தேகமே இல்ல. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ஷேர் ஆயிருக்கிறது Facebookல. பார்க்கிற நீங்கள் இன்னும் அதிகமாய் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இது ஆசீர்வாதமான ஒரு ப்ரோக்ராமா நீங்க மாற்றுங்க. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை, அது இன்னும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை. இப்பொழுதும் பாஸ்டர் ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஜீல் ஃபார் கிரைஸ்ட், கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம், அதாவது பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருந்து வருகிறவர்களுக்கே அந்த ஒரு வைராக்கியம் இந்த நாட்களில இல்ல. ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேடி, செழிப்பை தேடி, கிருபையை தேடி அப்படியே அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த நாட்களில கடைசி காலங்கள் நம்ம இருக்கிறோம் என்பதை நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனா நம்ம எப்படி அந்த கர்த்தருக்குள் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் அப்படிங்கறத ஒரு நீங்க உங்க அனுபவத்தோடு எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்குள் வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக கண்ணாடியை பார்க்கணும் தினமும்.
கண்ணாடி என்று சொல்வது வேதம். வேதத்தை நாங்கள் பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை பார்க்கும்போது அது பேசும். அதில் இருக்கிற வார்த்தை உனக்கு வருடுது, வலிக்குது, குத்துதுன்னு சொன்னா நீ பாவின்னு அர்த்தம். சிம்பிள். அப்ப கண்ணாடியை பார்த்தா இப்போ இந்த முடி சரியில்லை, இந்த முடி சரியில்லை, தலையை வாடுறோம், பண்றோம், கொள்றோம். அதே மாதிரி இந்த வேதத்தை பார்க்கும்போது வேதம் என்பது கண்ணாடி போல உன்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது. வேதம், சில பேர் சொல்லுவாங்க, என்று கர்த்தர் என்னோட பேசவே மாட்டார் பிரதர், அமைதியா இருக்காரு. டோன்ட் சே காட் இஸ் சைலண்ட் when your Bible is closed in your house. உன் வீட்டுக்குள்ள இருக்க வேதாகம் மூடி இருந்தால் கர்த்தர் உன்னோட பேச வாய்ப்பே இல்லை. வேதம் திறந்திருக்க வேண்டும். வேதத்தில் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். இத்தனை நாள் வேதம் படிக்கிறேன், நான் இன்னும் வேதத்தை முடிக்கவில்லை. சும்மா படிச்சு முடிக்கிற விஷயம் முழுவதும் புரிந்தாதான் முடிச்சதுக்கு அர்த்தம். ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் 10 வாட்டி படிக்கலாம், எல்லாம் புரிஞ்சுதா? இல்ல. அப்போ அது பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த வேத வாசிப்பு என்பது உன் வாழ்க்கை, அதாவது எனக்கு அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கும். துன்மார்க்க ஆலோசனை நடவாமலும் நடக்காத, கெட்ட பசங்க தெரிஞ்சா போகாத, குடிக்கிறான், வேசிக்கிறான், பண்றான், வேசித்தனம் பண்றான், விபச்சாரத்தனம் பண்றான், இதெல்லாம் தெரிஞ்சா போகாத. துன்மார்க்க ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழி நில்லாமலும், மற்றவர்களை ஏமாத்தி கொலை பண்ணி பண்ற பாவிகள் வழி நில்லாமலும். பரிகாசர், இதுதான் டேஞ்சரஸ். இந்த பரிகாசக்காரன், இந்த பரிகாசர் scoffers will light up the city. பட்டணத்தை கொளுத்தி விடுவார்கள் இவர்கள், சாதாரணமா பேச ஆரம்பிச்சு. சோ அங்க உட்காராத. ஏன்னா பரிகாசகரத்துல உட்கார்ந்தா ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும்னு சொல்லி ஏதாவது எடுப்பாங்க விஷயத்த, எதையாவது பேசுவாங்க. சோ அந்த மாதிரி பேசுற மக்களும் இருக்கிறாங்க. சோ பரிகாச உட்காராத. இரவும் பகலும் கர்த்தர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை படிக்கிறவன் பாக்கியவான் அங்க சொல்லல. அப்ப வேதத்தை எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் பாக்கியவான் இல்ல, வேதத்தை தியானம் பண்றதுதான் பாக்கியவான். இப்ப தியானம் பண்றேன்னு சொன்னால் நான் இன்னைக்கும் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு சில விஷயங்கள் புரியல. ஒரு வசனத்தை 10, 20, 30, 40, 50 வாட்டி படிச்ச பிறகு அதோடைய வெளிப்படுத்தல். ஏன்னா எவ்வளவு தாகம் இருக்குதோ அந்த தாகத்தை கர்த்தர் தணிக்கிறார். உடற்பயிற்சி எவ்வளவு சேருமோ அந்த தாகம் உண்டாகும். அப்ப ஏற்ற மாதிரி 1 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். சில பேர் 1 கிளாஸ் தான் குடிப்பாங்க. சோ நம்ம எவ்வளவு தாகமா இந்த வேதத்தை படிக்கிறோமோ நம்ம தாகத்தை கர்த்தர் தணிக்கிறார். God is ready to quench your thirst, depends on your thirst. உன்னுடைய தாகம் எப்படி இருக்கிறது, அதுக்கு ரெடியா இருக்காரு. அப்போ வேதத்தை படிக்கணும். அது மட்டும் இல்லாம ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் என்பது எல்லாம் நினைக்கிறது ஏதோ மூலையில போய் உட்கார்ந்து புலம்பிட்டு போறது, பேசிட்டு போறது, அது கிடையாது. ஜெபம் என்பது கர்த்தரோட பேசுகிற ஒரு விஷயம். நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. துன்மார்க்கனும் ஜெபம் பண்ணுகிறான், நீதிமானும் ஜெபம் பண்றான். துன்மார்க்க ஜெபத்தை கர்த்தர் கேளா என்று வேதம் திட்டவட்டமாக சங்கீதத்தில் 66ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அழகாக. சோ துன்மார்க்க சிந்தனையும் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பதில்லை. ஏன்னா கொலை பண்றவன் ஜெபம் பண்றான், திருடுறவனும் ஜெபம் பண்றான். ஆண்டவரே நீங்க திருட போறோம் வீட்டுக்கு, எல்லாரும் நல்லா தூங்கணும் ஆண்டவரே, சாவியெல்லாம் கண்ணு டக்குன்னு மாட்டணும், டோர்லாம் ஈஸியா திறக்கணும் அப்படின்னு ஜெபம் மட்டும் தான் போறான். அவன் ஜெபம் கேட்கப்படுதா? இல்ல. அவன் ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்றான். ஆனா இந்த ஜெபத்தை கர்த்தருக்கே தெரியும். அப்போ நம்ம பண்ற ஜெபம் எப்படியாக இருக்கிறது? நம்ம வேதத்தை படித்தால் நம்ம பண்ற ஜெபத்தோட தன்மை மாறப்படும். ஜெபம் என்பது நான் ஈஸியா சொல்லுவேன், இட் இஸ் a love letter to God. கர்த்தரோட அன்பாய் பேசுவதுதான் ஜெபம். சில பேர் they go with the list. கர்த்தர் என்னமோ மல்லிகை கடை அண்ணாச்சி மாதிரி போறது. எனக்கு வீட்டுக்கு இது கொடுங்க, என் பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளை கொடுங்க, என் பையனுக்கு படிப்பு கொடுங்க, இப்படி பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு போய் கர்த்தர் அண்ணாச்சியா கொடுக்குறதா சொல்றாரு? நோ 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 நோ, நீ கேட்பதெல்லாம் கிஃப்ட். ஒரு கடைக்குள்ள போறோம், ஒரு கிஃப்ட் வச்சிருக்காங்க, சொல்றோம் கிஃப்ட் தரமாட்டோம், இதை வாங்குங்க, ஃபர்ஸ்ட் வாங்கினாதான் கிஃப்ட் தருவாங்க. நம்ம கிஃப்ட் தான் நேரடியாக கேட்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, முதலாவது என்னையும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த லிஸ்டோட போற ஜெபம் ஒரு நாளும் செல்லுபடி ஆகாது, செல்லுபடி ஆகாது. பாசத்தோடு அன்போடு கர்த்தரோட பேசுவது, அதுதான் ஜெபம். இட்ஸ் a love letter to God. You have to write a love letter every day. கணவன் மனைவிய தினமும் அன்பா பேசினாதானே அப்ப சோறு போடுவாங்க கணவனுக்கு. தினமும் மனைவி அன்பா பேசினாதான் கணவன் ஏதாவது அல்வாவோ பூவோ வாங்கிட்டு வருவார் வீட்டுக்கு. கோவப்பட்டு பேசினா வாங்கிட்டு வருவாங்களா? அதனால இதுதான் காரணம். சிம்பிளா, if you want to live for a Christ genuinely with a zeal, then you have to love our God.
முழு அன்போடு முழு அன்பு செலுத்த வேண்டும். வேதத்தை முழுமையாய் படிக்க வேண்டும். வேதம் படிக்க படிக்க ருசிக்கும். அருமையான விஷயம் அது. என் தேவன் உனக்காக எனக்காகவும் சரீர உருவு கொண்டு இறங்கி வந்த தெய்வம். ஆதியிலே வார்த்தை தேவனா இருந்த அந்த வார்த்தை எங்களுக்காக உரு பெற்று வந்து இறங்கியது. அது யாருமே உணர்வதில்லை. அதுதாங்க பிரச்சனை. So once you read the Bible and pray properly, talk to God, love your God properly, your life will be very strong. That is what I'm doing it. That is what I'm experiencing. நான் அனுபவிக்கிறதுனால அதை நான் கரெக்டா சொல்றேன். இதை செஞ்சா கண்டிப்பாக கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். இங்க போவாத. அதாவது நான் ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட போது வீட்டுக்கு ஊழியத்துக்கு உப்பு கொடுத்துட்டு வந்து உட்கார்றேன். இப்ப எனக்கு ஒரு போன் வருது. அண்ணா இந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்கேன், வந்துருங்க நான். ஓகே தம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டேன். உடனே கர்த்தர் பேசுறார், நீ அங்க போகக்கூடாது, அங்க குடி ஏதாவது டான்ஸ் எல்லாம் இருக்கு, நீ போகக்கூடாது, நீ எனக்கு என்று இப்படி வந்தாச்சு, இனி நீ போன இடமே வேற. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எங்கேயாவது குடி இருக்கா, டான்ஸ் இருக்கா, ஒரு கிறிஸ்தவனா இருந்தா நீ அங்க இருக்கக்கூடாது. பணமாத்திலிருந்து பால் குடிச்சா கல்லு குடிச்சேன்னு சொல்லுவாங்க. நீ அந்த கூட்டத்தில் இருந்தா நீ அதுல ஒருவன் தான். அவர்களை சந்திக்க வேண்டிய சொன்னா வீட்டுக்குள்ள போய் சந்திக்கலாம். பார்ட்டியில தான் போய் சந்திக்கணும் அவசியம் இல்லை. தனியா போய் சந்திச்சு பேசலாம். அதனால கர்த்தர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார் இந்த உலகத்திலிருந்து. அதுவே வைராக்கியமா வாழ்வதற்கு ஒரு காரணமாக இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்து பாஸ்டர், இப்பொழுது ஒரு கொஸ்டின் நான் திருப்பி ஒண்ணு கேட்கிறேன். இந்த காலங்களில வந்து நம்மளுடைய ஜனங்களா இருக்கிறதும் கிறிஸ்தவ ஜனங்களை நான் மெயினா அவங்களதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மத்த ஆளுங்களை குறை சொல்றதுக்கு நம்ம இங்க வரல. கிறிஸ்தவ ஜனங்களுக்கு நம்ம வந்து என்னதான் அவங்க வந்து உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு சில சத்தியங்களை வந்து அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்கு நீட் ஒன்லி பிளெஸிங்ஸ் ஃப்ரம் காட். ஏதோ ஒரு கர்த்தர் அவங்களுக்கு வந்து நன்மை செய்யல, இல்ல ஜெபித்த காரியங்களுக்கு பதில் தரல, இல்ல கொஞ்சம் தாமதமாகுதுன்னா அவங்களால வெயிட் பண்ணி அதுக்காக காத்திருக்கிறதுக்கான அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் இல்ல அவங்களுக்கு. சோ அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்? எப்படி கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செய்வார், இல்ல எப்படி கர்த்தர் கண்டிப்பா அந்த காரியங்களை அவங்களுக்கு வெற்றி தருவார் என்பதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதாவது இப்ப ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கணவன் மனைவிதான். எதுக்காக வேதத்தில் மணவாளன் மணவாட்டி என்ற காரியம் பேசப்படுகிறது? You need to love a God like that. Intimacy relationship. நீங்கள் குடும்ப ஜெபம் எவ்வளவு பண்ணாலும் இந்த தனிப்பட்ட ஜெபம் என்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. கர்த்தரோடு தனிமையாய் பேசுவது. ஒரு கணவன் மனைவி ஒரு பப்ளிக்ல உட்கார்ந்து பேச மாட்டாங்க சில விஷயங்கள் எல்லாம். அவர் தனிமையா இருந்து பேசுற காரியங்கள் இருக்கு. அதே போல தேவனோடு தனிமையா இருந்து அன்பாய் பேசுகிற காரியங்கள் இருக்கு. அவருக்கு உனக்குள்ள உறவை வளர்த்துக்கொள்ள. கிறிஸ்டியன் இட்ஸ் a religion, it's a relationship. அது மதம் இல்ல, அது ஒரு உறவை காண்பிக்கிறது. கணவன் மனைவி போல ஒரு உறவு இருக்க வேண்டும். அப்படி எங்க போனாலும் கூட வரணும். அவரு எங்க போனாலும் அவரை திருப்திப்படுத்துற வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண கணவன் மனைவிக்கு கணவன் மனைவியை திருப்திப்படுத்த சொன்னால் எல்லாம் செய்வாங்க. கணவன் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் கேட்கிற புடவை வாங்கி தருவாங்க, நகை வாங்கி தருவாங்க, எல்லாம். அவன் போய் சொல்லுவான் அம்மாட்ட, அம்மா எல்லாம் செய்யறாருமா, 2 வார்த்தை அன்பா பேச மாட்டாருமா. அதேதான் புருஷனை சொல்லுவான், எனக்கு எல்லாம் செய்யறாருங்க, எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு அவ சொல்லுவா. சோ நம்ம எங்கேயோ குறைபட்டிருக்கிறோம். அந்த குறைவுதான் இந்த மற்ற காரியங்களுக்கு வழிவகுக்கிறது. இவர்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார்கள், கர்த்தரை எதிர்பார்ப்பதில்லை. நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு இணங்குதல் வேணும், ஒரு அனுசரித்து போவது வேணும். இங்கே கர்த்தருக்கு அனுசரிச்சு நீ நல்லவனா நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவனால் அவர் அசுத்தமான காரியங்கள் அவர் ஜீவிக்க முடியாது. ஐ எம் ஹோலி சொல்றாரு. ஐ எம் ஹோலி, நான் பரிசுத்தரா இருக்கிறதால் நீங்க பரிசுத்தரா இருக்கணும். அப்ப நம்ம அசுத்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு கர்த்தர் வந்து எங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப தப்பான விஷயம். அவர் வரமாட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது நிறைய பேர் வந்து என் வாழ்க்கையில பிரச்சனை போகணும்னு சொல்றதை தவிர அதுக்கான நிவர்த்தியை தேடுவதில்லை யாருமே. அதாவது உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த இருட்டு போனா போயிடுமா? இல்ல, சுவிட்சை போட்டா லைட் எரிய போகுது, இருட்டு ஆட்டோமேட்டிக்கா எங்க போறதே தெரியாது. அப்போ ஒரு காலியான கப் இருக்கு, அதை தண்ணி ஊத்தும் போது இந்த காலி என்ற வார்த்தை எங்க போறதுன்னு தெரியாது. The vacuum will be vanished totally. அந்த காலி என்ற வார்த்தை எங்க போறதுன்னு தெரியாது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்போ இந்த இருட்டானது உன் வாழ்க்கை விட்டு போகணும்னு சொன்னால் நீ சிம்பிளா செய்ய வேண்டிய ஒரு விஷயம், லைட்டு போடணும். அந்த வெளிச்சம் யாரு? கர்த்தர். இருட்டுக்கு பல்ப் இருக்கா? இல்ல. இருட்டுக்கு காசு கொடுக்கணுமா? இல்ல.
நீ லைட்டை போடாம வந்தா வீட்டுல இருட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயா, நோ சார்ஜ். பாவம் செய்யறதுக்கு பிரச்சனையே இல்லை, ஃப்ரீயா கிடைக்கும் எல்லாமே. நல்லவனா வாழ்றதுதான் பிரச்சனை. லைட் போடுங்க, இருட்டப்பட்ட வாழ்க்கை லைட் போட்டா ஆட்டோமேட்டிக்கா மற்ற காரியங்கள் மாறும். சொல்லுங்க. நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணீங்க பாஸ்டர். பாஸ்டர், நீங்க இப்ப என்னென்ன ஊழியெல்லாம் செய்து கொண்டிருக்கீங்க? உங்களுடைய ஊழியத்துடைய எதிர்கால தரிசனம் என்னங்க பாஸ்டர்? அட்டூழியம் தவிர எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அட்டூழியம் தவிர மற்ற எல்லா ஊழியம் செய்யறேன். போய் மைதானங்களை பாக்குறேன், முடிஞ்சவருக்கு உதவி செய்யறேன். இப்போ இப்ப பூட்டப்பட்ட காலத்துல இப்ப இன்னைக்கு 120 நாள் நான் லைவ் பண்ண ஆரம்பிச்சு, பூட்டப்பட்டு 120 நாள். மார்ச் 21 சபைகள் எல்லாம் மூடப்படணும், எதுவும் திறக்க கூடாது, கம்ப்ளீட்டா மூடுறாங்க சொல்லி எல்லாத்தையும் மூடியாச்சு. சபைகள் மட்டும் மூடல, உலகம் முழுவதும் மூடப்பட்டிருக்கு, எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டிருக்கு. அப்போ இதுல மத கலவரம் இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே 47 ஆண்டுகளில் என் வாழ்க்கையில் பார்க்க எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி இப்படி நடந்து கொண்டிருக்கு இந்த உலகத்துல, எல்லாம் பூட்டப்பட்டு. அப்போ இந்த 21 மார்ச் அன்று பூட்டப்படும் என்று சொல்லும் போது கர்த்தர் என்னோடு பேசிய ஒரு காரியம், அதாவது நீ வீட்டுல லைவ் ஆரம்பி ஆண்டவரே. லைவ் ஆரம்பிக்க நிறைய சோர்ஸ் தேவை ஆண்டவரே, காரியங்கள் தேவை. சும்மா எனக்கு இந்த கொடுத்த கர்த்தருக்கு ஒரு விஷயத்தை நல்லா செய்யணும். கல்யாணம் செஞ்சா அழகா செய்யணும், கல்யாணத்துக்கு போனா ட்ரெஸ் அழகா போகணும். அதே எனக்கு அதுல இதுலயும் ஜீல் தான். நான் சர்ச்சுக்கு அழகா வரணும், கல்யாணத்தை பத்தி எனக்கு கவலைப்பட மாட்டேன். அங்க சாதாரண பரதேசியா போயிட்டு வருவேன். ஏன்னா கல்யாணம் பண்றது மாப்பிள்ள தான் நினைக்கிடுங்க, நான் ஏன் கவலைப்படணும்? மாப்பிள்ள தான் கவலைப்படணும், ட்ரெஸ் போட்டுருக்காரு, எனக்கு இல்லை. எனக்கு போனா அவரோட சோறு கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு வர போறோம். ஆனா சர்ச்சுக்கு அழகா வரணும் ஆசை. I love to give everything best for the church. கர்த்தர் சொல்லாரு, ஆபேலுடைய சந்ததி நாங்கள், ஆபேலுடைய DNA நாங்கள். அதாவது ஆபேல் கர்த்தருக்கு குழுமையானதை கொடுத்தான், நல்லதை கொடுத்தான். நிறைய பேர் காயின் சந்ததி சர்ச்சுக்கெல்லாம் பரதேசி மாதிரி வருவாங்க, ஆனா கல்யாணத்தை பார்க்கணும் அப்பா அப்படியோ ஜகஜோதியா போவாங்க. அப்ப யோசிப்போம், தேவனுக்கு எங்க அந்த மதிப்பு போனது? அப்ப பொய் தானே. சாதாரண ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த ட்ரெஸ் பண்றோம், கொடுத்த தேவனை அவமதிக்கிறோம். அப்போ தேவனுக்கு நல்லா செய்யணும். அப்ப நான் கர்த்தர் சொன்னாரு, நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள நீ ஆரம்பிடு. லைவ் ஆரம்பித்து போய் கொண்டிருக்குது. இன்னைக்கு 120 நாள் லைவ் ஆரம்பித்து தொடர்ந்து டெய்லி 3 hours லைவ் பண்றேன் நான், 3 to 4 hours. ஃபேஸ்புக்ல பாஸ்டர் ஆரோன் டேனியல் போட்டா ஃபேஸ்புக்ல யூ கேன் சி. அந்த யூடியூப்ல பெத்தேல் டேபர்னக்கிள் UK, all the messages there. There's so many messages, over 200 messages are given on this occasion. கொடுத்தாச்சு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு இந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப பிஸி, பாஸ்டர் எல்லாம் கேட்டா நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம், விசிட்டிங் போறோம். ஆனா இந்த நாள்ல எவனே சொல்ல முடியாது, பிச்சு போடும் பிச்சு. விசிட்டிங்ன்றே கிடையாது, வெளியே போற வேலையே கிடையாது. காத்தால எரிஞ்சா பொண்டாட்டி மூஞ்சி, பிள்ளைங்க மூஞ்சி, கடவுள் மூஞ்சி, இதை விட்ட வழியில் அவளுக்கு. அப்போ ஒரு ஊழியக்காரனா நான் இருக்க 24 மணி வீட்டுல தான் இருக்கும், எங்கேயும் போக முடியாது. அப்ப என்ன பண்ண, ஏதாவது செய்யணும் கர்த்தருக்கு வீட்டுல இருந்தே. அப்போ இதன் மூலமாக தான் இப்போது இந்த 120 நாட்கள்ல எத்தனையோ மக்கள் இப்ப லைன்ல வந்திருக்காங்க. மோஸ்ட்லி ஐ நோ தம், எவ்ரிபடி நோ தம். மலேசியா, சிங்கப்பூர், பிரான்ஸ், ஜெர்மன், கனடா, பல மக்கள் தொடப்பட்டார்கள் வார்த்தையினால். பல மக்கள் தொடப்பட்டதனால் ஆசீர்வாதம் கடந்து வந்தது. அப்போ என் கர்த்தர் சொன்னார், ஒருவன் என்னை தேடுவானால் நான் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்வேன். புரியுதா? எனக்கு ஒரு ஊழியம் செஞ்சா அவனை கனப்படுத்துவது என்னுடைய காரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம என்ன பண்றோம், கர்த்தருக்கு பிரஷர் கொடுக்கறத மறந்து போறோம். we need to give pressure to God. புரியுதா? நாங்க கர்த்தருக்கு பிரஷர் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நல்லது செய்ய செய்ய அவரும் கூட செய்வார் நல்லது. நம்ம கர்த்தருக்கு வேலையே கொடுக்கறது இல்லை, அதாங்க பண்ற மிஸ்டேக். கர்த்தரை பயன்படுத்துறதே இல்லை நாங்கள் சரியாக. நம்ம எவ்வளவுக்கு பிரஷர் கொடுக்கிறோமோ கர்த்தர் நம்மளுக்கு கொடுவார். அதான் ஒரு மைல் போனா 2 மைல் வருவார். இப்படி மாறி 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 விடுறது இல்லை கர்த்தர். கடைசி கொடுவார். அதான் ஊழியத்தின் முழுசா அர்ப்பணித்து செய்யணும். ஆலயத்துக்கு ஆக்களை சேர்ப்பது ஊழியம் அல்ல, ராஜ்யத்துக்கு சேர்ப்பதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாஸ்டர். இப்போ நம்ம நிறைய ஜனங்கள் உங்களுடைய ஆராதனை மற்றும் வார்த்தைகள் வேணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்பதாக உங்களுக்கு நான் ஒரு குவெஸ்டின் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஸ் இட் இஸ், நீங்களும் ஆன்லைன் மினிஸ்ட்ரிஸ் பண்றீங்க.
ஆனாலும் இன்னும் சிலருக்கு வந்து இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிங்கிறது ஒரு பாவமாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு உணர்வு இல்லாதவர்களாக காணப்படுறாங்க இந்த நாட்களில. இதை செஞ்சா அத பத்தி நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாஸ்டர். மஞ்ச காமர கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும் ஒரு தமிழ் பழமொழி இருக்கு, புரியுதா? அப்போ பாவம் செய்யறவனுக்கு பாக்குறது எல்லாமே பாவமா தெரியும். நேற்று ஒருவர் சொன்னார், ஆன்லைன்ல என்ன பெரிய ஊழியம், ஆன்லைன் என்ன ஆத்தும ஆதாயம், ஆத்தும ஆதாயம் வந்து சர்ச்சுக்கு ஆளை கொண்டு வருது. நான் சொன்னேன், ஆத்தும ஆதாயம் சர்ச்சுக்கு ஆளை கொண்டு வருதா? ஆத்தும ஆதாயம் ராஜ்யத்துக்கு ஆளை கொண்டு போறது, அதுதான். புரியுதா? நம்ம சர்ச்சில் 50 பேர் 100 பேர் செஞ்சா போதுமா? எத்தனை கோடி மக்கள் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எதற்காக இந்த வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்? எதற்காக? why the Facebook? எதுக்கு இந்த தமிழ்ல இதுக்கு எப்படி சொல்றது, முகநூலா இல்ல முகரக்கட்டையா? முகநூல். கட்டை என்பது நூல் தானே தமிழ்ல, கட்டை. முகரக்கட்டை. எதுக்கு முகரக்கட்டை? யோசித்து பாருங்க. கட்டை இந்த வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்கிறார். இதை நன்மைக்கு யூஸ் பண்ணலாம். நான் போன ஒரு ஆயத்துல யூஸ் பண்ணார்கள். அதான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த Facebook எல்லாம் பெரிய பாவம், இதை வைத்திருக்கவே கூடாது என்று சாட்சி சொல்லி நாங்கள் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் என்று சொன்ன ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். நான் பார்த்தேன். அப்போது கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது முதல் முறையாக கர்த்தர் சொன்னார், யூ ஓபன் த Facebook ஆன்லைன் சர்வீஸ் ஃபார் பீப்புள். அன்னைக்கு ஆரம்பித்த இன்னைக்கு 5 ஆண்டுகள் போய் கொண்டிருக்குது. பாஸ்டர் ஆரோன் டேனியல் எவ்ரிபடி நோஸ் Facebookல. சோ போய் கொண்டிருக்கு. அப்போ இந்த Facebookல கெட்டது மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்றதுக்காக இல்ல, நன்மையும் செய்யலாம். அதே சாட்சி சொன்னவர்கள் பிற்காலத்தில் Facebookை திறந்து அவர்கள் லைவ் போட ஆரம்பித்தார்கள் எங்களை பார்த்து. அப்போ எனக்கு சந்தோஷமானது, நம்மளை பார்த்து கற்றுக்கொண்டார்கள். அப்போ இதுலயும் ஊழியம் செய்யலாம் என்று நாங்கள் காண்பித்தோம். நம்ம ஆத்தும ஆதாயம் இதுலயும் செய்யறோம். எனக்கு இப்ப வர வாரத்துல அவங்களுக்கு நான் போட போற மெசேஜ் பாருங்க, நிறைய சாட்சிகள் இருக்கு. பாஸ்டர் ஆரோன் டேனியல்ல நிறைய பேர் வீடியோ அனுப்பிச்சு கொண்டிருக்காங்க எனக்கு, இதனால இந்த 120 நாட்கள் என்ன நன்மை அடைந்தார்கள்னு. அப்போ இவங்க சொல்றாங்க, நாங்க 28 வருஷம் ஆலயத்துக்கு போயிருக்கிறோம் பாஸ்டர், எங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க கற்றுக் கொடுத்தீர்கள் இந்த 120 நாட்கள் மூலமாக. எவ்வளவோ வார்த்தையை கற்றுக்கொண்டோம். இப்போ நீங்க இப்ப பார்த்தா கூட நீங்க நிறைய பேர் இப்ப மெசேஜ் போட்டு கொண்டு வராங்க, நீங்க பார்க்கலாம் கீழே, யூ கேன் see. அதாவது நிறைய பேர் கற்றுக்கொண்டார்கள், நிறைய விஷயம் கற்றுக்கொண்டார்கள் அவர்கள் இந்த பெத்தேல் டேபர்னேல் ஊழியத்தின் மூலமாக. ஏனென்றால் சில விஷயங்கள் பேசும்போது வாயின் வார்த்தையில கவனித்து பேச வேண்டும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் கேன் யூ ப்ரே ஃபார் மை மினிஸ்ட்ரி? நான் சொன்னேன், மை மினிஸ்ட்ரி சொன்னாலே ஒழிஞ்சது போ. நான் கட்டிய பாபிலோன் சொன்னாலே ஒழிஞ்சது போ. இட்ஸ் அ காட் மினிஸ்ட்ரி, யூ ஆர் அ சர்வன்ட். ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் மினிஸ்ட்ரி என்று சொல்றது. இது சொல்லி பாருங்க, ஐ எம் அ சர்வன்ட், ஐ எம் அ சர்வன்ட். இயேசுவே இறங்கி காலை கழுவினாருப்பா, உனக்கு என்ன கதி? நீ கால் முட்டியிலிருந்து கழுவு. இயேசுவே காலை கழுவினாரு. அதுதான் எங்க பிரச்சனை. இன்று நான் லைவ்ல வர நிறைய பேரோட பேசியிருக்கேன் போன்ல. அவர்கள் சொல்ற ஒரே குறை என்ன தெரியுமா? we can't reach pastors. Our church pastor, I'm going for 20 years, 15 years, we can't talk to our pastors. Pastors give attention to only the rich people, money people. யார் காசோடு சபைக்கு வராங்களோ அவங்கள முன்னுக்கு உட்கார வைக்கிறது, அவங்க பேரை 100 வாட்டி சொல்றது. இயேசு பேரை விட அவங்க பேர் தான் மேடையில் ஜாஸ்தி இருக்கும் 100 வாட்டி. இயேசு பேர் அங்க இருக்க, இல்ல அவர் நாமம் இருக்காது, மத்த நாமெல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவர்கள் சொன்ன ஒரே குறை, இது நான் ஜெனரலா கேள்விப்பட்டது குறை, we can't reach pastors, we can't talk to pastors, we need to take appointment. அன்று ஒரு லைவ்ல பாக்குறேன், ஒரு லேடி சொன்னா, I want to take appointment with the pastor planning, and he says, oh my god, you want to take appointment with me? It might take 7 years. அது பெருமையா பேசுறாராம். நானா இருந்தா சப்புன்னு கொடுத்திருப்பேன் கன்னத்துல. எனக்கு கோபம் வரும். இயேசு கோபப்படாம எங்கேயுமே சொல்லல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அன்னைக்கு இயேசு ஆலயத்துக்குள்ள எப்படி அடிச்சு துரத்தினாரோ அதே மாதிரி அடிச்சு துரத்தினால முடியும். என்ன ஆலயம் கெட்டு போய் கொண்டிருக்குது. ஆன்லைன் கெடல, ஆலயம் கெடுது. ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு விபச்சாரம். ஆலயம் கட்டவில்லை, ஆலயத்துக்குள் ஜெரிகோ டவர் கட்டுறாங்க. எந்த துதியினால் இஸ்ரேல் மக்கள் ஜெரிகோ மதிலை உடைத்தார்களோ அதே துதியினால் இன்று ஜெரிகோ டவர் மறுபடியும் கட்டப்படுகிறது. ஸ்மோக் லைட், டிஸ்கோ லைட், டான்ஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தின் மூலமாக சபைக்குள்ளாக ஜெரிகோ டவர்ஸ். இன்று சாத்தானுடைய காரியம் என்ன தெரியுமா? ஆலயத்திலிருந்து மக்கள் எடுத்து கெடுக்கிறது இல்ல, ஆலயத்துக்கு உள்ள வச்சே கொளுத்துறது. ஆலயத்துக்குள்ள வச்சே காலி பண்றான். ஏன்னா வெளியே எடுத்தா தானே பிரச்சனை. ஆலயத்தை ஸ்பாயில் பண்ணுவோம், எல்லாம் ஆலயத்துக்கு வருவாங்க, அங்கேயே முடிச்சிடலாம்.
இப்படிதான் நடந்து கொண்டிருக்குது. அதனால இந்த ஆன்லைன் என்பது ரொம்ப அருமையான சாதனம். எத்தனையோ செய்திகள் உங்கள் வீட்டுக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன் தொலைபேசியில் கர்த்தருடைய வார்த்தை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நல்லதை கேட்க உனக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் பகுத்தறிகின்ற ஆவியை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்ட a discerning spirit, you need it. You need that. Then you can find out. How you find out? You have to read the Bible. Yeah. வேதத்தை படிக்காதவனுக்கு போதகர் என்ன பேசுறான்னு தெரியாது. வேதத்தை படிச்சுனா இந்த போதகர் சரியா பேசுறார், இந்த போதகர் சரியா பேசல, இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்கள் இல்லாமல் வேற சத்தியங்களை யார் கொண்டு வந்தாலும் கேட்காது என்று பவுல் சொல்லுகிறார். நிறைய பேர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சினிமாக்காரனா இருக்கேன், இவன் எப்படி பேசலாம், பாஸ்டா இருக்கலாம், அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கேட்கிற ஒரு கேள்வி, நீ என்ன ஏற்றுக்கொள்ள என்று சொன்னால் பவுல் எப்படி ஏற்றுக்கொண்டாய்? பவுல் கொலைக்காரன் அல்லவா? If God has changed a murderer into writer of 13 or 14 books of Bible, then why can't God change me? Yeah. புரியுதா? இப்ப என்ன ஏற்றுக்கொள்ள சொன்னா நீ பைபிள் படிக்க கூடாது. பைபிள் உனக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தர் பாவியை மாற்றுவார் என்ற சிந்தை உனக்கு வேண்டும். அவர் பாவிக்காக தான் வந்தார், நீதிமானுக்காக வரவில்லை என்று அவரே சொல்லியிருக்கார். பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். இந்த உலகத்துல பாவிகள் ஒருவன் சொல்ல முடியாது, எல்லாரும் பாவி. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, எல்லாரும் பாவிதான். அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தன்மை வர வேண்டும். அந்த தன்மை வரலன்னு சொன்னா you can't be a Christian, you can't be a child of God. Christian means, are you child of God? Are you Christian? Are you child of God? நீ இயேசுடைய குழந்தையா? இல்ல. முதலாவது இயேசு ராஜா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ராஜா, அவர் ராஜா, ஒரு ராஜாக்குரிய தன்மையோடு இந்த உலகத்துக்கு வந்தார். தான் ராஜா, ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த மக்களோட ஆட்டிடியூட் மாறும். அதான் நான் பேசியிருக்கேன், கிங்டம் டெக்கோரம், கிங்டம் ஆட்டிடியூட், கிங்டம் ஆட்ரிபியூட்ஸ், கிங்டம் கனெக்ஷன். இந்த ராஜ்யத்தின் நினைவுகள் எப்போ வரும்? நம்ம இயேசு ராஜான்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் நெகேமியா ராஜாவோட ஒட்டி இருந்தா? அவனுக்கு தெரியும் ஒரு நாள் ராஜா உதவி செய்வான். ராஜா விட்டு பிரியக்கூடாது ஒரு நாள், ராஜா பக்கத்திலே இருக்க கற்றுக்கொள்ளணும். தட் இஸ் த பிளான் ஆஃப் நெகேமியா. நான் ராஜா பார்ப்பான், ராஜா பார்க்கல நினைக்கிறேன், எப்போதும் பார்த்துட்டு இருப்பாரு. அவரு ஏன் மூஞ்சி கோணுது உனக்கு, என்ன வேணும் கேட்பார் கர்த்தர், உடனே செய்வார். Learn to be with God. He is a king. He can provide you. And be in online ministry, no problem. It is nothing wrong with the online ministry. Online ministry is great. These are one of the source. It takes so much effort. சும்மா இல்லை, நான் ஆன்லைன் மினிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இட் டேக்ஸ் so much effort. கலர், குவாலிட்டி, டைம் அண்ட் அதுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் இருக்கு. அது செஞ்சுதான் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. சும்மா உட்காந்துட்டு இட் இஸ் நாட் ரைட்னு சொல்லாத, நீ ஒன்றும் செய்யல, அதை யோசி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் இமானுவேல். ஓகே, நியர்லி 286 ஷேர்ஸ் வந்திருக்கு. இன்னும் பத்தாது, இன்னும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வர இருக்கிறது. இன்னும் அதிகமா ஷேர் பண்ணுங்க, இன்னும் அதிகமான ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம் கடந்து போகட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்னும் நமக்கு ஒரு 40 to 45 நிமிடங்கள் மீதம் உள்ளது. நான் பாஸ்டர் கையில கொடுக்குறேன். அவர்கள் நம்ம ஆராதனையும் வழி நடத்தி அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதற்கு மேல டைம் எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஓவர் டு பாஸ்டர். How long I can speak? Time எவ்வளவு இருக்கு? இன்னொரு 45 minutes uncle, up to. Okay, no problem. Join with me, my dear brothers and sisters. Today is your day. இன்றே உன்னுடைய ரட்சணிய நாள். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை தவற விடாதே, தவறாக பயன்படுத்தாதே. Do not misuse and miss it. Today is your day. Use it wisely. Use it wisely. God wants to touch your life today. God wants to change your life today. Come on, let us all change. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். Yes, Jesus. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உனக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக
அபிஷேகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உங்களுடைய வியாதிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். என் பேரை சொல்லி எனக்காக ஜெபிக்க நிறைய மெசேஜ் அனுப்புறீங்க. நான் சொல்றேன், பாடிக்கொண்டிருக்கும் போதே எங்களோட சேர்ந்து பாடுங்கள், உங்களுடைய வியாதிகள் மாறும். கர்த்தருடைய சமூகம், என் வார்த்தையினால் சுகம் கிடைப்பதில்லை. கர்த்தருடைய சமூகம் அங்கு வருவதனால், கர்த்தருடைய அபிஷேகம் வருவதனால் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகின்றன, காரியங்கள் மாறுகின்றன. கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். ரபா ஷந்தோலா போதிகா ரபா. Touch in the name of Jesus, everyone. Receive the anointing. Receive the anointing. ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஏதோ பாட வேண்டும் என்று பாடாதீங்க. Commit to commitment. If you submit your life today, if you commit to 100% commitment, I guarantee you the heaven doors will open for you right now. அன்று இயேசுவுக்காக திறந்த அந்த வானம் உனக்காகவும் திறக்கப்படும். உனக்கு வார்த்தை புறப்பட்டு வருகிறது, நீ என் தாசன், நீ என் மகள் என்று கர்த்தர் சொல்கிறார். Oh Jesus. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா, உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா, மரித்தாலும் ஓடுதான். இயேசுவை நம்புவதற்கு கிடைக்கிற ஒரு அத்தாட்சி, ஒரு அச்சாரம். யோவான் 3:16 பிரகாரமாக இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தினார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அவரை நம்புகிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ வாழ்ந்தாலும் இயேசுதான், மரித்தாலும் இயேசுதான். So death is a visa for a heaven. You check out here, check in there. Hallelujah. Check out here, check in there. Wow. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். Hallelujah. Thank you,
நீங்க கர்த்தரிடம் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், தாழ்ந்தாலும் உம்மோடுதான் என்று ஒரு உடன்படிக்கை செய்து, God loves covenant than vows. பொருத்தனை விட உடன்படிக்கை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். பொருத்தனை என்பது கொஞ்ச காலத்துக்கு செய்வது, இதை செய்யுங்க இதை செய்யறேன்னு பொருத்தனை. ஆனா கவனட் என்பது வாழ்நாள் ஃபுல்லா செய்வாண்டவரே. வேதத்துல அண்ணாள் அழுது கர்த்தருடைய சன்னிதியில் அமர்ந்து அழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால், ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை நான் உமக்கு தருவேன் என்று பொருத்தனை பண்ண என்று வேதம் சொல்கிறது. ஆனா அது பொருத்தனை அல்ல, அது கவனன்ட். அவள் பிள்ளை பால் மறந்த உடனே கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டு விட்டாள். இட்ஸ் a covenant. மறுபடியும் பிள்ளைய கொண்டு போல, அவள் பொருத்தனை செய்து உடன்படிக்கை நிறைவேற்றினாள். ஹல்லேலூயா. நிறைய பேர் பொருத்தனை நிறைவேற்றதில்லை. பொருத்தனை செஞ்சா நிறைவேற்றணும். நிறைவேற்றுவேன்னு சொன்னால் பிரச்சனை, நிறைவேற்றினா ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் you got something, you gave something to God. But covenant is different. Come with covenant with God. கர்த்தரோட உடன்படிக்கை வாங்க. ஆண்டவரே நான் உமக்காய் வாழ்வேன். ஆண்டவரே ஏதோ வார்த்தை அல்ல, உமக்காய் வாழ்வேன். என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கும்படியாக செய்வேன். I will reflect the image of you. Because when God created Adam, God gave the image to Adam, his own glory, own power. So you got the glory and the power. You should reflect that thing all the time to a third person. யார் உன்னை பார்த்தாலும் முந்தி பார்த்த மாதிரி இல்லையே, என்ன சொன்னார்கள் எல்லாரும், பிரசன்னா are you took totally different. I said, is it bad or good? No, you look so glorious. That is what I want. Because whenever they sees me, they say that. I love that because I'm doing that. Once you come into commitment, ஆண்டவரே நீர் என்னுடைய அப்பா, என்னுடைய நண்பன், என்னுடைய மனவாளன் என்று நீங்க வரும்போது அவர் உங்களுக்கு நண்பனா மாறுறார். தென் நீங்க தம்பி போறீங்க, ஆங்கில பாட்டு பாட போறான். அந்த ஆங்கில பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. I have found a friend in Jesus and is everything to me. He is the fairest of 10,000 to my soul. Come on, எல்லாம் கடல் கட்டி பாடும், எங்க இருந்தாலும் enjoy the song. I have found a friend in Jesus. He's everything. He is the fairest of 10,000 to my soul. Yes. He is the lily of the valley. In him alone I see. Oh, I need to cleanse and make me fully whole. In sorrow he's my comfort, in trouble he's my stay. He tells me every care on him to Amen. He's the lily of the valley, the brighter morning star. He's the fairest of 10,000 to my soul. Amen. He's the lily of the valley, the brighter morning star. He's the fairest of 10,000 to my soul. All my grief is taken, and all my sorrows. In temptation, he's my strong and mighty child. I all for him forsaken, and all my idols from my heart, and now he gives me by his power. Amen. Forsake me and Satan tempt me so. Through Jesus I shall safely reach the goal. He is the lily of the valley, the brighter morning star. He is the fairest of 10,000 to my soul. He will never leave me, nor yet forsake me.
while I live by faith and do His blessed will. Hey, a wall of fire about me, I've nothing now to fear. Oh Jesus. His manna He my hungry soul shall fill. Then sweeping up the glory to see His blessed face, where rivers of delight shall flow. He's the lily of the valley, the bright morning star. He's the fairest of 10,000 to my soul. He's the lily of the valley, the bright morning star. He's the fairest of 10,000 to my soul. Hallelujah. He is the fairest to my soul. 10,000 பேரில் சிறந்தவர். Hallelujah. 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 Let me go into the word of God. Already I spoke so much word of God. This is bonus as well. Hallelujah. Zeal for Christ. A lot of people giving importance to the cross, not the Christ. I've seen people putting the cross on the neck. They think they're wearing the cross, nothing will come close to them, which is wrong. You are carrying idol in your neck. Did Bible say to carry the cross in your neck? God said in Luke chapter 14 verse 27, if someone wants to follow me, carry his own cross. Literally it means you're ready to sacrifice for Lord. அதாவது சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின் வர கடவுள் என்று சொன்னது சிலுவையை எடுத்துக்கொண்டு வான்னு அர்த்தம் இல்லை. நீ என் பின் வர ரெடின்னு சொன்னா, உதாரணத்துக்கு என்ன கத்த சொன்னார், நீ என் பின்ன வரணுமா டேனி, then ready to sacrifice your cinema, ready to sacrifice the world and follow me. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு புறப்படுவது. Ready to sacrifice for God, not to carry the cross in the neck. That is the greatest mistake you're doing. You wearing the cross is a problem. It is an idol. Because cross is defeated by Jesus Christ. எத்தனையோ பேர் அந்த சிலுவையில் தொங்கினார்கள், ஒருவரும் உயிர் பெறவில்லை. ஆனால் ஒருவர் உயிர்த்தார், உலகத்தையே மாற்றி போட்டார். சிலுவை என்பது அது தோற்கடிக்கப்பட்ட ஒரு சின்னம். நீ சொல்ற தேவாதி தேவனை வணங்குறோம், ஜெயம் கொண்ட தேவனை வணங்குறோம் என்று சொல்கிறாய், ஆனால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு காரியத்தை உன் சரீரத்தில் மாட்டி வைத்திருக்கிறாயே. கொஞ்சம் யோசித்து பார். Are you zeal for Christ? Focus on God more than the cross. Cross played a role in Jesus Christ's life to kill him. அவரை கொலை செய்யும்படியாக அந்த கிராஸ் அங்க வந்தது. ஆனால் வெற்றி சிறந்த தேவன் அவர், வெற்றி சிறந்த தேவன் அவர். Hallelujah. Check yourself. Where is your focus? Cross or Christ? Check yourself. Second thing, whether there is heaven or not, whether there is heaven or not, பரலோகம் ஒன்று இருக்கோ இல்லையோ, this life you have to give to God, because God gave his life for you. இந்த வாழும் காலத்தில் இயேசுவுக்காய் வாழ்ந்து பார், இயேசுவுக்காய் காரியங்களை செய்து பார். இந்த உலகத்தில் நீ வாழும் காலத்திலேயே சந்தோஷமாய் வாழும்படி செய்வார். நிறைய பேர் எழுதுவாங்க செத்த பிறகு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு. செத்த போனதுக்கு எதுக்கியா பீஸ்? செத்தவனுக்கு எதுக்கியா சமாதானம்? வாழும் காலத்தில் இல்லாத சமாதானம் செத்தவனுக்கு எதுக்கு சமாதானம்? So we need to live in peace, rest in paradise. Hallelujah. Hallelujah. That is what is important. Come on, let us wide open. All these years you have some wrong conception. பல பேர் கொடுத்த ஐடியாக்கள் உனக்குள்ளாக இருக்கு. Clear everything. எல்லாத்தையும் எடு, மனசெல்லாம் தூக்கி போடு. Make yourself empty. I will fill you with the good words. Then you can be definitely zeal for Christ. Zeal for Christ. Yes. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் நிறைய பேர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசுக்கு பின்னாக ஒரு கூட்டம் நடந்து போயிட்டே இருக்கு. எப்போதும் ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு. ஆனால் திடீரென்று 100க்கு அதிபதி ஒருவன் வருகிறான். 100க்கு அதிபதி ஒருவன் வருகிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதியில் படுத்திருக்கிறான்,
உடம்பு முடியாம படுத்திருக்கிறான். உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போப்பா, நான் உன் வீட்டுக்கு வரேன். அவன் சொல்றான், ஆண்டவரே, அவ்வளவு தூரம்லாம் நீங்க வர தேவையில்லை. நீங்க வருவதற்கு நான் பாத்திரனும் அல்ல, என் வீட்டுக்குள்ள வர நான் பாத்திரம் அல்ல, அப்படி நல்லவனும் அல்ல. ஆனால் நீங்க சொல்லும் ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். ஹல்லேலூயா. என் வேலைக்காரன் சுகமாவான் என்று அவனுக்கு அந்த ஒரு அத்தாட்சி இருந்தது. அந்த வைராக்கியத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். He shocked the God. அந்த வைராக்கியம், இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று அவனுக்கு அந்த இது இருந்தது. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் பின்னாடி பார்த்து சொல்றாருங்க பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வதை நோக்கி அப்படி திரும்பி பார்க்கிறார். அட பாவிகளா, கூடவே வரீங்க இத்தனை நாள் பின்னாடி, இந்த விசுவாசம் உங்ககிட்ட இல்லையே. கூடவே எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறீங்க வாரம் வாரம் தவறாம? எல்லாம் போவீங்க, எல்லாம் செய்வீங்க, முன்னுக்கு உட்காருவீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை ஒழுங்கா செய்யறது இல்லை, நம்புறது இல்லை. இயேசுக்கு பின்னாடியே போன அப்படிதான் இருந்தாங்க. அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வதை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Now God is looking at you today. உனக்குள்ளாக அந்த விசுவாசம் இருக்குதா? என்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்ற விசுவாசம் இருக்குதா? நான் தெய்வம் என்று எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் சொல்றார், நான் தெய்வம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒன்று கேட்கிறார், நான் மட்டும்தான் உனக்கு தெய்வமா? That is the question. Is I am the one and only God for you, or you have so many other gods in your house? Then there is a problem in your house. There's a problem in your life. இந்த விசுவாசம் நம்மகிட்ட இல்ல. வைராக்கியம், zeal for Christ எழுதியிருக்கிறோம். இன்னைக்கு அந்த வைராக்கியத்தை வளர்த்துக்கொள்ள ஆசைப்படுவோம். இந்த வார்த்தையை படித்த போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஏற்ற வார்த்தை பேசும்படியா கர்த்தர் வைத்தார். சரளமாய் பேச எத்தனை மணி நேரம் பேசுவேன். அப்படி ஒரு அருமையான தலைப்பு. வைராக்கியமாய் வாழ வேண்டும் கர்த்தருக்கென்று. வைராக்கிய சிந்தை இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்காய் வாழ்ந்தது போதும், மற்றவர்களை திருப்தி செய்தது போதும், மற்றவர்களுக்காக ஆலயம் சென்றது போதும். நான் அவங்க கூப்பிட்டாதான் வந்தேன் சர்ச்சுக்கு. நோ பாயிண்ட். சில பேர் சர்ச்சுக்கு போறதே அங்க பார்ட்டி கொண்டாட. நோ பாயிண்ட். கர்த்தரை பார்க்கணும், கர்த்தரோடு பேச போறேன். ஆக்சுவலா கர்த்தரை பார்க்க போல, கர்த்தரை கூட்டிட்டு போறோம் தெரியுமா? ஏன்னா வேதம் சொல்கிறது நாங்கள் அவருடைய ஆலயம் என்று சொல்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வசிக்கிறார், அவர் உலாவுகிறார், அவர் வார்த்தை இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி காணா போச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? காணா போச்சு. ஏன்னா அது பெட்டி இருந்த காலத்துல பெட்டிக்கு பின்னாடியே எல்லாரும் தலையை பிடிச்சு விட்டே ஓடினாங்க. பெட்டி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம், எங்கெல்லாம் போதோ பின்னாடியே போவாங்க. கர்த்தர் பார்த்தாரு, அட பாவிகளா, வசனம் கொடுத்தது மனசுல வச்சுக்க, பெட்டிக்குள்ள வச்சுட்டு பெட்டிக்கு பின்னாடியே போறீங்களடா. பெட்டியை காணா போட்டார். சொன்னார், இனி நீ 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 எல்லாரும் உடன்படிக்கை பெட்டி, என் வசனம் உனக்குள்ளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய வசனம் உனக்குள்ளாய் இருக்க வேண்டும். நீதான் அந்த உடன்படிக்கை பெட்டி. அப்போதான் நம்ம வாயை திறந்து பேசும்போது வசனங்கள் சரமாரியா வரணும். வேதத்தின் காரியங்களை அழகாய் சொல்ல வேண்டும். ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம மறந்து போகிறோம். ஏன்? கவனம் இல்லை, போக்கஸ் இல்லை. இந்த 100க்கு அதிபதி ஓடி வரான். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, நீங்க வர தேவையில்லை. Why you waste your time ஆண்டவரே? Because நீங்க such a powerful God. அவனுக்கு தெரியும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவ்வளவு தூரம் வந்து நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்கார சுகமாவான். அவன் சொன்னாரு. ஏசாமி என்ன சொன்னா பாருங்க, அவன் சுகமாவான் அப்படிலாம் சொல்ல, உன் விசுவாசம் அவனை ரட்சித்தது. It is that your faith will change your life, not the God word. உனக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கோ அதுதான் உன் வாழ்க்கையில உன்னை ரட்சிக்கும்.
உனக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கோ அதுதான் உன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை மாற்றும். The faith that changes your life, the faith that cures your disease, the faith. Where is your faith? How much faithful you are to God? எவ்வளவு கர்த்தருக்கு நீ இருக்கிறாய், விசுவாசமா இருக்க யோசித்துப்பார். ஏன்னா கர்த்தர் வைராக்கியத்தை பாராட்டுகிற தேவன், வைராக்கியத்தை பாராட்டுகிற தேவன். இங்க பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே என்று பின்னாடி அந்த கூட்டத்தை சொல்றாங்க. எல்லாரும் மூஞ்சி தொங்கி இருக்கு. இப்படி என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க, வேற என்ன சொல்றது? உண்மைதானே, உண்மைதானே. சபைக்கு வந்து முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, பின்னாடி இருக்க அழுது கொண்டிருப்பான். அவன் உண்மையா தொழுது கொண்டிருப்பான். முன்னாடி வந்து பேருக்காகவும் பணத்துக்காக முன்னாடி உட்காருப்பாங்க. ரிசர்வ்டு சீட். மேக் ஷுவர் யுவர் சீட் இஸ் ரிசர்வ்ட் இன் தி ஹெவன், நாட் இன் தி சர்ச். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மேக் ஷுவர் யுவர் சீட் இஸ் ரிசர்வ்ட் இன் தி ஹெவன், நாட் இன் தி சர்ச். நானும் வந்த சர்ச்சில் முன்னாடி தான் உட்காரு, எனக்கு சீட் வச்சிருப்பாங்க முன்னாடி. கம் ஆன், I love to go sit in the back of the church because God is everywhere. Because நாங்க தான் கர்த்தரை கூட்டு போற ஆலயத்துக்கு. ஏன்னா எங்களுக்குள்ள வசிக்கிறார் அல்லவா. நாங்க சொல்ற, ஆண்டவரே இன்று சண்டே நம்ம போய் ஜெபிப்போம், ஜாலியா வாங்க ஆண்டவரே. அப்படியே ஆடி பாடிக்கிட்டே அங்க போய் அவரை வழிபடுறோம். அவரை சந்தோஷப்படுவார், சந்தோஷப்படு. நிறைய பேர் வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு ஆண்டவர் பார்க்கலாம் வராங்க. நான் சர்ச்சுக்கு வீட்டுல இருந்து ஆண்டவர் கூட்டிட்டு போவேன். அந்த விசுவாசம் உனக்குள்ள வரணும். நீ ஆலயம் என்பதை மறந்து விடாத. You are the church and you are the temple. Bible says it, not me. Bible says it. You are the temple. You are the temple. We need to have the zeal. அந்த வைராக்கியம் இருக்கணும். சில பேருக்கு சொல்லவே பயம், நான் டெம்பிள். ஏன்னா அப்படி வாழணும்ல, கரைத்தறையற்ற மனவாட்டியா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்ல. யோசித்து பாருங்க, உன் வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது. என் வாழ்க்கை கடந்த 4 ஆண்டுகளில் கர்த்தர் திருப்பி போட்டார், திருப்பி போட்டார். பாஸ்டர் ஆரோன் டேனியல் ஆக்டரா ஃபேமஸா இருந்ததை விட இப்ப பாஸ்டரா ஃபேமஸா இருக்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் எனக்கு ஆசை, அது சந்தோஷமா இருக்கு. நானே இப்ப என்ன யோசிக்கிறேன், அட குரங்கு மாதிரி வாழ்ந்துருக்கேன்டா. அவன் சொன்னா நடிக்கணும், அவன் சொன்னா டான்ஸ் ஆடணும். குரங்கு தான், நடிகர்கள் எல்லாருமே குரங்கு தான். யாரோ ஒருத்தர் சொல்ல செய்யணும். யோசிச்சு பாருங்க, கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஏமாற்றி யோசிக்காதீங்க. தனிமையில் இருக்கோம், நம்மளை யாரும் பார்க்கல, ரூம்ல இருக்கோம் யாரும் பார்க்கல, பாத்ரூம்ல இருக்கோம் யாரும் பார்க்கல. ஒரு கண் உன்னை பார்த்து கொண்டிருக்குது. யோசேப்புக்கு இருந்த பயம் உனக்கு வரணும். அதுதான் வைராக்கியம். என் கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பாவம் செய்வேன் என்று யோசிக்க வேண்டும். இந்த நாள் கர்த்தர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். I think today is your last day for your life. Think like that. இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவ, எங்க போவ? So don't miss the chance. Don't misuse the chance. இந்த கிடைத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தாதே, தவற விடாது. ஏன்னா உன் பக்கத்துல ஒருவர் நிற்கிறார். A person standing next close to you, close to you. அவர் கேட்கறதுலாம், என்ன பார்த்து நீ பேசுவியா, என்ன பார்த்து நீ பேசுவியா, என்ன நீ மறந்துறிய? கர்த்தர் இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார். இஸ் omnipresent God, omniscient God, எங்கும் வியாபித்திருக்கிறவர். Sometimes we feel impotent. I'm telling you, God is omnipotent. Amen. நாங்கள் வெறும் கையாளாத மக்களாக தெரிவோம், ஒண்ணுமில்லாமல் தெரியும். But God is omnipotent. God can do amazing things in your life. But God requires a commitment from you. God requires a submission from you. உன்னை உருவாக்குவதின் நோக்கம் அதுதான். உன்னோடு உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆதாமை உருவாக்கியது தினந்தோறும் அவனோடு வந்து பேசி சென்றார் கர்த்தர். அவனோடு தினமும் பேசினார். ஏனென்றா வேதம் சொல்கிறது, தோட்டத்தில் உள்ளாவுகிற கர்த்தருடைய கால்களின் சத்தத்தை ஆதாம் கேட்டான் என்று சொல்கிறது. அப்ப கர்த்தர் நடந்திருக்கிறார் தோட்டத்துல. Read the chapter, Genesis chapter 3. He heard the walking sound of the God. ஆதாம் கேட்டான், தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஓடினான், அவருடைய சந்நிதி விட்டு விலகினான் என்று வேதம் சொல்கிறது. He left the presence of God. That is the greatest mistake he done in his life. அந்த பழம் சாப்பிட்டது கூட பாவம் இல்ல, கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகலாம். பார்த்தீங்களா, முடிஞ்சது, லைஃப் முடிஞ்சது, finish. If you out of the God's presence,
you are in the danger zone. Next thing is eviction out of the garden. Hallelujah. அடுத்த கட்டம் ஆதாமுக்கு நடந்தது, அடிச்சு துரத்தினார். கார்டன் விட்டு வெளியே போ. சந்நிதியை விட்டு விலங்கினா வீட்டை விட்டு வெளியே போகணும். அதனாலதான் நிறைய பேருக்கு வீட்டுல பிரச்சனை என்ன, பிகாஸ் யூ நாட் சிட்டிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆனால் அவர் நல்ல தேவன். உலகத்துல முதல் லெதர் சூட் போட்டது ஆதாமும் ஏவாளும் தான். அது தெரியுமா? எத்தனை பேருக்கு? நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் லெதர் கோட் ஃபர்ஸ்ட் போடணும். வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் கொடுத்த பெஸ்ட் சூட் லெதர் சூட். அதனால தான் என்னமோ தெரியல, இன்னைக்கு லெதர் கோட்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ். பிகாஸ் காட் ஹிம்செல்ஃப் மேட் தி லெதர் சூட் ஃபார் தி ஆடம் அண்ட் ஈவ். ஃபர்ஸ்ட் அவன் இலையில போட்டு இருந்தான். கத்த சொன்னார், நோ நோ நோ, ஐ டு வண்டர்ஃபுல் ஃபார் யூ. God loves so much, even though it's just mistake. God loved him so much, but he can't stand in the presence of God. Once you left the presence, there's a trouble starts in your life. Whatever it is, James chapter, I think 5 verse 13, I think. That's right. James chapter 5:13. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். துக்கமாய் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள், சந்தோஷம் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தை துதித்து பாடுங்கள். Whether you sorrow or glee or happy or sad, you have to be in the presence of God. ஏன்னா ரெண்டுக்குமே தீர்வு அங்கதான், ரெண்டுக்குமே தீர்வு அங்கதான். துக்கமாயிருந்தால் ஜெபம் பண்ணுங்கள், சந்தோஷமா இருந்தால் ஆடி பாடி துதியுங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். You have to be in my presence. You should not hide yourself my presence. Then the problem gets into your zone. You will get into trouble. I'm telling you today. You want to be zeal for Christ, then live for Christ. Don't live for, people say, I'm just going to church to go to heaven. No, that is a wrong statement. You live in the heaven and then you go to heaven. Ask God, let thy kingdom come, let thy will be done in the earth as it is in heaven. அப்ப பரலோகத்தில் என்ன நடக்குதோ, பரலோகத்தில் என்ன சாப்பிடுறாங்களோ, பரலோகத்தில் என்ன செய்யறாங்களோ, அது நீ வாழ்கிற இந்த காலகட்டத்தில் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். நிறைய பேரோட ஜெபம் தவறா இருப்பதால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதில்லை, ஜெபத்துல வாசனை இல்லை. Go into the Bethel Tavern UK YouTubeல பாத்தீங்கன்னா தெரியும். I have mentioned a masala prayer. Your prayer should come in all the ingredients to make them proper prayer. And then சங்கீதத்துல 53:2 சொன்ன மாதிரி கர்த்தர் அங்கிருந்து பாக்குறாரு, உன்னோட ஜெப தூபம் எப்படி இருக்குது, வாசனை இருக்கா அப்படின்னு பாப்பா முகந்து பாக்குறார். Looking for the scent in your prayer. If there is no scent, you won't get the answer. When Daniel cooked a prayer nicely, when Daniel cooked a proper prayer, God said, Gabriel, go and tell him a prayer is answered. Hallelujah. அதனால நீ சரியாக குக் பண்ணும்போது your prayers will be answered instantaneously. Never ever give up. I'm telling you, never ever give up, because God is not finished with you. கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்கவில்லை. God is not finished with you. God's still working on in your life. God's still working on in your life. Oh rabada nakadure baladiri biraka thoraba. I want to turn chapter James, the final verse I want to give you. James chapter 1:26. No, 1:21. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். We need to accept this word in our life, and we have to get rid of all these nasty habits out of your life. Hallelujah. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவையில்லாத இந்த கெட்ட காரியங்களை நீங்கள் உங்களை விட்டு அகற்றி போட வேண்டும். I'm telling you, God is with you. I'm telling you, God is with you. I want to sing this song. It's such a lovely song. ஏன்னா கர்த்தர் உன் பக்கத்துல இருக்கிற, உன்னை பாராதல் போல பக்கத்துல இருந்து சொல்ற, மகனே நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? நம்ம சிஸ்டம் அழுகுறோம்,
அழுகுறோம், ஆனா மறந்துடும். கர்த்தரை மறந்து போறோம். கர்த்தர் நான் இருக்கேன், அழாத அழாத என் மகளே, அழாத என் மகனே, நான் இருக்கேன். உனக்காய் மரித்த தேவன் நான் இருக்கிறேன். I have deposited a blood in your name. When you proclaim your blood from your account, you are saved. உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வங்கியில் அவன் பேர்ல ரத்தத்தை போட்டு வைத்திருக்கிறார். Everyone has a redemption package because you have a package in your house. You have a redemption package in your house. What is the redemption package? This is the redemption package. If you don't open this redemption package, this package contains everything. Healing, forgiveness, happiness, every blessings in this package God has done and dusted in your life. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் அவர். உன் பேர்ல ரத்தத்தை உன் வங்கியில போட்டு வச்சிருக்கார். எப்படி உன் பேங்க்ல காசு போட்டா வீட்டுக்கு வந்த காசு வருமா? வராது. பேங்குக்கு போனோம், நான் தான் அது அப்படின்னு உன் பாஸ்போர்ட்டை காமிச்சு உன்னை அங்கீகாரம் பெற்றுக்கொண்டு then you receive your money. Same thing, you come into the God and say, God, I'm remorse now. நான் இப்ப மனம் வந்திருக்கிறேன், நான் பாவின்னு உணர்ந்துட்டேன். I'm ready to repent now. தன் பாவத்தை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். Ready to repent and say, God says, let me transform you. When God transform you, you will be the transformer in your house and the people will be blessed through you because you are transformer. எப்படி ஒவ்வொரு ரோட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதுல இருந்தா கரண்ட் போகுது எல்லா வீட்டுக்கும். அப்படியாக உன் வீட்டுல உன்னை டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கா கர்த்தர். முன் மூலமாக பலருக்கு அதிசயம், அற்புதம், ஆச்சரியம் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். I'm telling you, amazing God is working in your life. God loves you so much. Today, remorse, repent and transform. மனம் மறந்து அறிக்கை செய்து தேவன் என்று ஏற்றுக்கொள். அப்புறம் ஞானஸ்தானம் பெறு. என் பொண்டாட்டி கிறிஸ்துவா, நான் ஞானஸ்தானம் பெறேன். என் புருஷன் கிறிஸ்துவா, அது செல்லாது. மனம் திரும்பி எடுக்கிறதா ஞானஸ்தானம். பொண்டாட்டிக்காக, குடும்பத்துக்காக, ஜாதிக்காக எடுக்கிற ஞானஸ்தானம் செல்லாது. You have to go through again. Repent, remorse and repent and transform. Then you take it. If you take a baptism because of your wife, then you have to take again. Your baptism is cancelled, no valid. It doesn't matter how good it looks, the passport. If it's fake, it is invalid. எவ்வளவு திறமாய் பாஸ்போர்ட்டை செஞ்சாலும் இது fake என்று சொன்னா it's invalid. You have to take a new passport from government. Same thing. It doesn't matter who gave you the baptism. எடுத்தவன் திருடன், கொடுத்தவன் மகா திருடன். கல்யாணத்துக்காக கொடுத்தவன் மகா திருடன். அடுத்த வாரம் கல்யாணம், ஞானஸ்தானம் கொடு. It is not valid. ஏன்னா கொடுத்தவன் திருடன், எடுத்தவன் திருடன். Go and take the baptism again because it is not valid. The old baptism is not valid. Your baptism is not valid at all because it's a fake. Remorse, repent and transform. God says, I will make you a transformer in your house. People will be blessed through you. உன் மூலமாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வீட்டில் பூசப்பட்ட ரத்தத்தின் காரணமாக சங்கார தூதன் கடந்து போனான், தொடவில்லை. இன்று உன் வீட்டுக்குள்ள நீ இருக்க பத்தியா, உன் மேல ரத்தம் பூசப்பட்டிருக்கு. உன் வீட்டுக்குள் வாதை அணுகாது, வியாதி அணுகாது, கொரோனா அணுகாது. கொரோனாக்காக ஜெபிக்காத, கர்த்தருக்காக ஜெபி. கர்த்தர் உன் வாழ்க்கையில் வரும்போது கொரோனா வராது. I'm praying for everyone right now. I touch everyone's life right now. The God is next to you. நான் பாடலை பாட போறேன், என்னோட சேர்ந்து ஒப்பு கொடுக்கலாம். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலதான். உன்
உன்னை பாராதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலதான். உன்னை பாராதவர் போலதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. Margaret, praise the Lord. God bless you, Margaret. God bless you, Rekha. God bless you, Riyari. Jivanta, Ajitna, bless you right now. Touch in the name of Jesus. Receive the anointing right now. Wherever you are, God is going to change your lifestyle. Hallelujah. Givashini, praise the Lord. God bless you, man. God bless you. You all join with me. Hallelujah. Kashika Taraba. வடியாதே கண்ணீரின்று மனம் மடிவடை யாதே நின்று. வடியாதே கண்ணீரின்று மனம் மடிவடை யாதே நின்று. இடிமேகம் அகன்றிடும் விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். இடிமேகம் அகன்றிடும் விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. Evangeline Satya, bless you. God bless you, my dear sister. God is working in your life. Never ever give up. God is not finished with you. God is doing greater things in your life. That this lockdown has changed many people's lives because it has given the new beginning to everyone. எல்லோருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறது. இந்த ஆரம்பம் நிறைய பேருக்கு பயத்தை கொடுக்கிறது. நான் சொல்றேன், பயம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம் அல்ல, பயம் பிசாசு கொடுக்கிற ஒரு காரியம். ஏனென்றால் தெய்வம் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கார். ஓ ரகாஷி கர்த்தமா 2 தீமோத்தேயு 1:7 God has given you courage in your life. Shamila Joseph, God bless you. God bless you. God is with you. God sees you. That's true. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி துஞ்சாதே ஏதற்கும் நீ. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி துஞ்சாதே ஏதற்கும் நீ. பஞ்சாய் பரந்திடும் சஞ்சலம் யாவுமே எஞ்சிடும் உந்தனுக்கு, நீங்க எஞ்சிடும் உந்தனுக்கு. சொல்லுவோமா? பஞ்சாய் பரந்திடும் சஞ்சலம் யாவுமே எஞ்சிடும் உந்தனுக்கு, நீங்க எஞ்சிடும் சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. Read Albert, don't worry about it. As I said earlier so many times, God has blessed you in abundance. Wait in the presence of the Lord. According to scripture, Psalm 46:10
சங்கீதம் 46:10 பிரகாரமாக அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். God will do miracle things in your life. You will testify, and you are the living testimony. I'm telling you. Touch in the name of Jesus. Receive it. Devi sister, God bless you. Love you, Esappa. Jesus loves you as well. Jesus loves you as well always. And Rahul, God bless you, my dear brother. Amen, amen, amen. And Selva Sundara, amen. You all join me. Thank you. God bless you. You are a good followers. Alan Jayam, God bless you. Touch in the name of Jesus. God bless you. God bless you. You are following. If you follow me, definitely I guarantee you, you will end up in heaven. Hallelujah. உன்னை உடவிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். உன்னை உடவிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். நேசிப்பதால் இந்த வழி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உன்னை நேசிப்பதால் இந்த வழி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத உன் கர்த்தர் பக்கம் இருக்கின்றார், பாராதவர் போலதான். உன்னை பாராதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கின்றார், பாராதவர் போலதான். உன்னை பாராதவர் போலதான். சோராதே என் மனமே. Brother Paul, or Frutin, God bless you, Brother Paul. God is with you. Let me touch everyone in the mighty name of Jesus. Touch, receive it. Receive the anointing. Patrick I Plaza, God bless you. God bless you. God bless you. Deborah Angel, God bless you. Thanks for joining. God bless you. God bless you. Today is your day. God is not finished with you. Rahul, God bless you. Praise the Lord. God bless you. Hallelujah. God bless you. எப்படி பட்சமானது தண்ணி மண்ணில எடுக்கப்பட்டு அப்போ இருக்கிற கூட்டம் வேற, அந்த அல்றவங்க கூட்டம் வேற, அது ஜல்லடை செய்யும்போது இருக்க கூட்டம் வேற, அது கொண்டு போய் உருக்கும் போது கூட்டம் வேற, உருக்கி வெளியே வரும்போது எடுக்கிற கூட்டம் வேற, அதுக்கப்புறம் அதை பாக்குற கூட்டம் வேற. மண்ல இருந்து பார்த்தவங்க ஜல்லடை செய்யும்போது பார்க்க முடியாது, உருக்கப்பட்ட போது அவங்க பார்க்க முடியாது. அப்படியா கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து ஒவ்வொரு கட்டமாக உன்னுடைய ஆட்களையும் பிரிக்கிறார். யாரு பார்க்கணும் யாரு பார்க்க கூடாதுன்னு அப்படியே பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு. Once you shine like a gold, once you shine like a gold, you will go to the proper protection place. உனக்கு bodyguards. I'm telling you, today God has cleaned you, God has washed you. You will shine like a gold from now on. The greatest protection of God is with you. பராமரிப்பு பாதுகாப்பு கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். சகல சம்பத்தினாலும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார். Those who are watching right now, in the name of Jesus, I bless you. Amen. Amen. Touch in the name of Jesus. Receive it wherever you are right now. Seal for the Christ. Amen. 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 I love you all. God bless you. Paul 1:14. God bless you. Thank you. What brother? Thank you. Thank you. Thank you. Thank you, Pastor. It was a blessing time. மிக அபிஷேகமான ஒரு ஆராதனை, தேவ வார்த்தைகளை எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளில் நீங்கள் எங்களோடு இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்.
ஏனால் கர்த்தர் அப்பேற்பட்ட வார்த்தைகளை உங்களோடு கர்த்தர் இந்த நாளில் பேசி இருக்கிறார். ஜனங்கள் உணர்வடைந்து கொள்ளுகிற விதத்தில் அழகாக எளிமையாக கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கொடுத்தீங்க. அது எனக்கும் மிக ஆசீர்வாதமா இருந்தது. ஒரே ஒரு ஜெப விண்ணப்பத்திற்காக நான் உங்களை ஜெபிக்க நான் உங்களை சொல்றேன். அதாவது எங்க மெல்கி டிவி ஊழியங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும் பாஸ்டர். இதற்கு பின்பதா இருந்து நிர்வாகம் பண்ணுகிற பிரதர் ஜெரமியா, பிரதர் டான், இவங்க 2 பேருக்காக நீங்க ஜெபிக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் என்னுடைய 22nd பர்த்டே, இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. அதற்காக இந்த 3 காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து கடைசியா நீங்க பிரேயர் பண்ணி ஆசீர்வாதம் கூறி நிறைவு செய்யலாம். Hallelujah. I just pray for the Dawn and Jeremiah. ஆண்டவரே, இதுக்கு பின்னா இருந்த ஆண்டவரே, ஒரு லைவ் சேவை என்பது சாதாரண விஷயம் இல்லை ஆண்டவரே. அதில் எவ்வளவு கடினம் என்பதை நான் உணர்ந்தவன் ஆண்டவரே. அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் எத்தனை மன உளைச்சல், சரியா போகுமா போகாதா ஆண்டவரே. இந்த சூழ்நிலை மத்தியில் அப்பா இந்த டானுக்காகவும் ஜெரமியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா, எனக்கு ஒரு ஊழியம் செய்வனானால் அவனை கனப்படுத்தும் என்று வேதத்து வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே இந்த 2 பிள்ளைகளும் சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கிறான் ஆண்டவரே. Let your anointing touch them in the name of Jesus right now. சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கிறான் ஆண்டவரே. அவர்கள் செய்யும் இந்த ஊழியம் ஆண்டவரே பேசப்படட்டும் ஆண்டவரே. ஆன்லைன் மினிஸ்ட்ரி கேன் ரீச் மோர் பீப்புள் டுடே. எவ்வளவு மூல முடுக்குள்ள மக்களை தேர்ந்து அடைந்து ஒவ்வொருத்தையும் மாற்றிக்கொண்டிருக்க ஆண்டவரே. இந்த சாதனத்தை அழகாய் பயன்படுத்தி கொண்டு வர இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெரமியாவும் டானும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பாக காட்விற்காக ஜெபிக்கிறேன். தன்னுடைய அவருடைய வாழ்க்கை ஆண்டில் அப்பா ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்து அடுத்த ஆண்டை ஆண்டவரே காண செய்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை கண்ட ஆசீர்வாதம் இல்ல, இனி வருகிற காலத்துல அதிசயமாக பல காரணங்களை காண கிருபை தரும். அபிஷேகம் கூட வழிநடத்திட்டு ஆண்டவரே, இன்னும் மெருகேற்றும் ஆண்டவரே. மகனை சம்பூர்ண ஆசீர்வாதம் உங்களுடைய அபிஷேகத்தை மகன் மேல் வைக்க ஆண்டவரே. உச்சி முதல் பாதம் வரை உங்களுடைய அபிஷேகம் சரீரத்துக்குள்ள ஊடுருவி சொல்லட்டும் ஆண்டவரே. ரத்த அணுக்களும் தசைக்களும் திசுக்களும் எலும்புகளும் எல்லாம் புஷ்டி பெட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மகன் காட்வினை ஆசீர்வதிக்க. Touch him in the name of Jesus. Receive the anointing in the name of Jesus. Receive the anointing. Hallelujah. Hallelujah. Thank you. Thank you. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, என் வாழ்க்கையில் வசந்தம் வீசாதா, என் வாழ்க்கை மாறாதா என்று ஏங்குகிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் அவர் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். இதுவரை உன் எத்தனையோ காரியங்களை மகனை பார்த்து விட்டாய். இன்றிலிருந்து கர்த்தரை உற்று நோக்கி பார். கர்த்தர் உன் வாழ்க்கையை அபிருதமா ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் உண்டு. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இனி நீ வாழப்போற வாழ்க்கை கர்த்தருக்கு இருக்கும் என்று சொன்னால் அதில் இருக்க ஆசீர்வாதம் தனி. கர்த்தர் சகல சம்பூர்ணம் ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிக்கிறார். வியாதிக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளையும் பாடுகளை கொடுக்கிறேன் right now. Touch him everyone in the name of Jesus. Release it. Anointing everyone. பார்த்துக்கொண்ட பிள்ளை ஆசீர்வதியும். அப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்கள் தொடர்ந்து உம் ராஜ்யத்தை கட்டட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை நோக்கி நடை போடட்டும். என் இயேசு ராஜா என்று புரிந்து கொள்ளட்டும். My Jesus is a king. என் பின்னாடி எழுதியிருக்க Almighty King. I always realize I serve a king. He's a God. I serve a king and he's a Lord. When someone owns the house, we call him landlord. He owns the whole world. He is a Lord. ஒரு வீட்டு வச்சிருக்க லார்ட்னு சொன்னா உலகத்தையே வைத்திருக்க தேவனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? அவர் ராஜா, அவரோட கூட இருக்கிறார். இந்த நாளிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க கர்த்தர் வாழ்க்கையை மாற்றிருக்கும் பட்சத்தில் எனக்கு எழுதுங்க. My Facebook ID எல்லாருக்கும் தெரியும், பாஸ்டர் ஆரோன் டேனியல். பாஸ்டர் ஆரோன் டேனியல் போட்டாலே வந்துரும். And YouTube Bethel Tabernacle UK. Just keep on watching us. All the messages 120 days. Today 120 days we did live. இதே மாதிரி தினமும் பண்ணிருக்கிறோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம். நிறைய வசனங்களுக்கு more than 200 messages there. Please keep on watching. And my brothers, not my brother, my son. I'm sorry, my son Darren Daniel. He's a worship leader in Bethel UK. If you come to London in Barkingside, please pop into the church and be blessed. If you type Bethel Tabernacle UK in Google, it will guide you to the church place. Come and join, be blessed. Brother Godwin, if you come to London, come and join us. Sure, uncle. Thank you. Can join us and guide us other people as well. No problem. Yeah. I definitely had a wonderful time. I'm blessed.
And you are, Thank you. we all blessed, I think. It's good to Yes, be in the uncle. presence of the Lord. Yes, yes. கர்த்தருடைய Ah, சமூகத்தில் சந்தோஷம். உண்மையா நாங்க எல்லாருமே இந்த நாளில் பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஒரு நல்ல விசேஷமான அபிஷேகித்த தேவ ஊழியரோடு நாங்கள் இணைந்திருப்பது மிக சந்தோஷமா இருக்கிறது. அது பர்சனலா எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருந்தது இந்த தேவ வார்த்தைகள். உங்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம் பாஸ்டர். தேங்க்யூ சோ மச். எதையுமே எதிர்பார்க்காம அது சின்ன ஊழியமா இருந்தாலும் நீங்க வந்து எங்களோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தீங்க. ஊழியத்துல சின்ன ஊழியம் பெரிய ஊழியம்லாம் இல்ல, சுத்தமான ஊழியமா அதான் பாக்குற கர்த்தர். எஸ், தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது எங்களோடு இணைந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்க. ஜனங்கள் இன்னும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். அதே பிரதர் டேனியல் அவங்க டேரன் டேனியல் சாரி பிரதர் டேரன் அவங்களுக்காகவும் நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. பிளெஸிங் ஃபார் us. அதே மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கிட்டத்தட்ட 400 ஷேர்ஸ் கிட்ட நடந்திருக்கு. சோ கர்த்தர் நாமம் நிச்சயம் மகிமைப்பட்டிருக்கு. ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல எங்கள் இந்த மெல்கி டிவி கூட நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். நாளை காலை 10:30 மணிக்கு பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்கள் நம்மளுடைய இணைந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறார்கள். கர்த்தருடைய வல்லமையான தேவ மனிதர். அதே மாதிரி ஈவினிங் பாஸ்டர் பிரின்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அவர்கள் நம்மளோடு இணைந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். And thank you so much. Thank you so much, uncle. Thank you, brother Dan. Thank you. God bless you all the viewers. Thank you. God bless you all. Amen. 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 Uncle, 1 second. Screenல இருங்க. Bless you all.